கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்பையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமானவர்களே, கடந்த வாரம் முழுவதுமாக பிதாவாகிய தேவன் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்து மீண்டுமாக அவருடைய சமூகத்தில் வந்து அவருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்கும்படியாக பிதாவாகிய தேவன் நமக்கு தந்திருக்கின்ற இந்த மேலான வாய்ப்புக்காக அவருக்கு நம்முடைய துதிகள் ஸ்தோத்திரங்களை நாம் ஏறெடுத்து கொண்டு இன்றைய நாளுக்குரிய பாடத்துக்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட இன்றைக்கான பாடமாக தெரிந்து கொள்ளப்பட்ட தலைப்பு சகோதரருடைய எழுத்துக்களின் வாயிலாக ரிப் நம்பர் 557 நீதியின் விருட்சங்கள் என்ற தலைப்பின் கீழாக சற்று நேரம் நாம் தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்கலாம். நீதியின் விருட்சங்கள், இதனுடைய ஆதார வசனம் ஏசாயா 63 அதிகாரம் 1வது வசனம். ஆனால் இந்த ஆதார வசனத்தை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கடைசியாக படிக்க போகிறோம். நம்ம ஆரம்பிக்க போகிற வசனம் கொலோசியர் 2 அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து இந்த ஒரு பாடத்தை நாம் துவங்குகிறோம். ஸோ பிரியமானவர்களே, தலைப்பு நீதியின் விருட்சங்கள். பொதுவாகவே விருட்சங்கள் அப்படின்ட்டா நம்ம எதை சொல்லலாங்க? பொதுவாக விருட்சங்கள் அப்படின்னா எல்லா விதமான மரங்கள் எல்லாத்தையும் சேரும். ஸோ பொதுவான விருட்சங்கள் அப்படின்னா அதுதான். அது கனி தரக்கூடியது, கனி தராதது, முட்கள் நிறைந்தது, எல்லா மரங்களும் சேர்ந்தது தான் விருட்சங்கள் என்று சொல்லி நாம் பார்க்குறோம். ஆனால் நாம் தியானிக்கின்ற இந்த தலைப்பு நீதியின் விருட்சங்கள் அப்படின்னா என்ன என்கின்ற கோணத்தில் நம்மளுடைய பாடத்தை நாம் பார்க்கலாம். அப்போ அன்புக்குரியவர்களே, அப்படி நீதியின் விருட்சங்களாக மாறக்கூடியவர்கள் யார் என்கின்ற கோணத்தில் இந்த பாடத்தை நாம் பார்க்குறோம். ஸோ அதுக்கு ஆதாரமாக முதலாவது நம்மளுடைய வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். கொலோசியர் 2 அதிகாரம் 6வது வசனம். ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடே அதிலே பெருகுவீர்களாக. ஆமாம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது, நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும். அப்போ நம்ம பார்க்க போகிற இந்த நீதியின் விருட்சங்கள் எப்படிப்பட்ட விருட்சங்களாக இருக்கும் அப்படின்னா, கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாக இருப்பாங்க என்று சொல்லி முதல் வசனத்தில் நம்ம பார்க்குறோம். அப்போ கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியே அப்படின்னா இதில் நம்ம புரிய வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, இந்த உலகத்தில் அநேக கிறிஸ்தவர்கள் காணப்பட்டாலும் அநேக சபைகள் காணப்படுகிறது. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமான விசுவாசங்கள் அங்கே இருக்கும். அப்போ ஒவ்வொரு சபையிலையும் ஒவ்வொரு விதமான விசுவாசம் அங்கே பேசிக்காக அடிப்படையாக காணப்படும். அப்படிப்பட்ட ஒவ்வொருவரும் அவர்கள் கற்றுக்கொண்ட விசுவாசத்தில், அதாவது உதாரணத்துக்கு சொல்லிட்டோம் அப்படின்னா, இப்போ 7th டே அப்படிங்கிற ஒரு சர்ச்சில் எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த 7வது நாள் அப்படிங்கிறத மெயினாக நம்ம அனுசரிக்கணும் அப்படிங்கிறத அவங்க விசுவாசமாக வச்சுருப்பாங்க. அதே நேரத்தில் சனிக்கிழமை தான் பிரதான நாளாக நம்ம ஆராதனை செய்யக்கூடிய நாள் அப்படின்னு நினைக்கிறவங்க அதையே அவங்க மையமாக வச்சு செயல்படுவாங்க. இப்படியாக ஒவ்வொருவரும் அவர்களுக்கான போதனைகளின்படி செயல்படுவாங்க. ஆனால் இங்கே வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்குது. அப்போ நம்ம கர்த்தர் இயேசுவை எப்படி ஏற்றுக்கொண்டோமோ அந்த விசுவாசத்தில் நாம் மேற்கொண்டவர்களாக இருக்கணும் என்று சொல்லி வசனங்கள் சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லை, அவரை ஏற்றுக்கொண்டவர்களாக, அவரின் மீது வேர் கொண்டவர்களாக, அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு. அப்போ பாருங்க, கிறிஸ்து பற்றிய போதனைகள் நாம் என்ன ஒரு விசுவாசத்தில் போதிக்கப்பட்டிருக்கிறோமோ, அல்லது வேத வசனங்கள் கிறிஸ்துவை பற்றி எப்படி போதிக்குதோ அதிலே வேர் கொண்டவர்களாக இருக்கணும். அடுத்தது, அதில் வேர் கொண்டது மட்டுமல்ல, அதன் மீது கட்டப்பட்டவர்களாக இருக்கணும். மூன்றாவது, அவருக்குள் நடக்கிறவர்களாக இருக்கணும். அப்போ நாம் எந்த விசுவாசத்தில் நாம் போதிக்கப்பட்டு நாம் வழிநடத்தப்பட்டு வந்துட்டு இருக்கிறோமோ அந்த விசுவாசத்தில் நாம் நடக்கிறவர்களாக இருக்கணும். அப்படி நடந்து கொண்டு அப்படி போதிக்கப்பட்டபடியே அந்த விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோட அதில் பெருகுவீர்களாக என்று சொல்லி வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அன்புக்குரியவர்களே, அப்போ நாம் கிறிஸ்துவை குறித்து எப்படிப்பட்ட போதனைகள் நம் மத்தியிலே போதிக்கப்பட்டிருக்கின்றதோ அந்த போதனையில் நாம் விசுவாசம் கொண்டவர்களாக, குறிப்பாக அந்த வசனத்தின் இருக்கக்கூடிய அந்த காரியங்களை உணர்ந்தவர்களாக, அதில் வேர் கொண்டு அந்த வசனத்தின் மீது விசுவாசம் உள்ளவர்களாக, அந்த வசனத்தின்படி நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது நாம் நீதியின் விருட்சங்களாக வளர முடியும் என்று சொல்லி நாம் பார்க்குறோம்.
அப்ப இந்த வசனம் பொதுவாகவே அப்போஸ்தலர் இதை குறித்து என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த வசனம் பொதுவாக ஒரு சுவிசேஷ நம்பிக்கையை அளிக்கக்கூடிய ஒரு வசனமாக காணப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது. அப்போ ஒரு சுவிசேஷம், கிறிஸ்துவை பற்றிய சுவிசேஷம் இந்த பூமியில வழங்கப்பட்டு இருக்குது. நமக்கு எந்த முறையில வழங்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத கூட அவர் சொல்லுகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போ பல்வேறு நம்பிக்கைகள் உலகத்துல காணப்பட்டாலும் கூட அந்த நம்பிக்கைகளுக்கு உள்ள முரண்பாட்டை இங்க அப்போஸ்தலர் இந்த வசனத்து மூலமாக தெளிவாக விளக்குகிறார். அப்ப நம்மளுடைய நம்பிக்கை எப்படிப்பட்ட நம்பிக்கையா இருக்கணும் அப்படின்னா, வெறுமனே மனிதர்களால் போதிக்கப்பட்ட போதனையின்படி அல்ல, கிறிஸ்து இயேசுவை பற்றி வசனம் என்ன போதிக்குதோ அந்த போதனையில், அந்த விசுவாசத்தில் அதுல உறுதியாக நாம் இருக்கணும் அப்படிங்கிறத இங்க அப்போஸ்தலர் சொல்றத நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இப்படி பலவிதமான விசுவாசங்கள் காணப்பட்டு ஒவ்வொரு விசுவாசத்துல உறுதிப்பட்டாலும் கூட இங்க நாம் கிறிஸ்துவின் விசுவாசத்துல உறுதியாக இருப்போமே ஆனால் அப்படிப்பட்டவர்களுக்கு முகவரியிட்டு இந்த ஒரு வசனத்தை அப்போஸ்தலர் சொல்றார். அப்போ கிறிஸ்துவனுடைய போதனைகள்ல யார் யார் விசுவாசமாக உறுதியாக இருக்கிறாங்களோ அவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்கணும் என்று சொல்லி அப்போஸ்தலர் சொல்றார் அப்படின்னா, இவங்க ஸ்தோத்திரத்தோட அதில் பெருகுவீர்களாக, அப்ப அதுல நீங்க வளர்ச்சி அடைவீங்க என்று சொல்லி இங்க அப்போஸ்தலர் சொல்லக்கூடியதை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, அப்படியாக பார்க்கும்போது அப்போ அப்படிப்பட்ட போதனைகள்ல நாம் உறுதியாக நிக்கல அப்படின்னா என்ன நடக்கும் என்று சொல்லி பார்க்கும்போது நாம் அதிலிருந்து விலகக்கூடியவர்களாக காணப்படுவோம். இன்னும் யூதா எழுதின நிருபத்தில் பார்க்கும்போது அதுல அந்த உறுதியான காரியத்தை குறித்து சொல்லும்போது யூதா 1ஆம் அதிகாரம் 3வது வசனம் நான் வாசிக்கலாம். பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கையில், பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டுமென்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. ஆமா அன்புக்குரியவர்களே, அப்போ பொதுவா இருக்கிற காரியமும் இருக்குது, அதுல விசேஷமாக பரிசுத்தவான்களுக்கு என்று தனியாக அப்போஸ்தலர் பிரித்து சொல்லக்கூடிய செய்தியை நாம் பார்க்கிறோம். அப்போ பொதுவான விருட்சங்கள் என்று சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா காடுகள்ல இருக்கக்கூடிய எல்லா மரங்களும் அதில் அடங்கிரும். ஆனா நீதியின் விருட்சங்கள் என்று சொல்லி பார்க்கும்போது அந்த நீதியின்படி நடக்கின்ற கிறிஸ்துவின் போதனைகளில் வளர்கிறவர்கள் அந்த நீதியின் விருட்சங்கள் போல வளர்ச்சி அடைவாங்க, வளர்ச்சி பாதையில செல்வாங்க என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ இப்படியான செய்தி அப்போஸ்தலர் மூலமாக தரப்படுகிறத நான் பார்க்கிறோம். அப்போ அப்போஸ்தலர் மூலமாக தரப்படுகிற செய்தி அப்போ பொதுவான செய்தியாக இருந்தாலும் கூட, அப்போ பொதுவான ரட்சிப்பு அப்படிங்கிறது ஒண்ணு இருக்குது. அந்த பொதுவான ரட்சிப்பை குறித்து சொல்லணும் அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலர் நினைக்கும் போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, பரிசுத்தவான்களுக்கான ஒரு விசேஷ செய்தியாக இதை நான் சொல்றேன். அப்ப பரிசுத்தவான்களுக்கான விசேஷ செய்தி அப்படின்னா, பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட அந்த ஒரு விசுவாசம் என்ன அப்படிங்கிறத அவர் சொல்லக்கூடியதை நான் பார்க்கிறோம். அப்ப அன்புக்குரியவர்களே, அப்போ ஒரு முறை ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசம் அப்படின்னா, இன்றைக்கு பரிசுத்தவான்களாக அழைக்கப்பட்டிருக்கிற நமக்கு தேவனுடைய சத்தியம் ஒரு முறை நமக்கு பிரகாசமாக நமக்கு தோன்றும். அந்த பிரகாசத்தை பெற்றுக்கொண்ட நாம் அதிலே நிலைத்து இருக்கிறவர்களாக, அந்த விசுவாசத்திலே வளரக்கூடியவர்களாக நாம் காணப்படணும் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். ஸோ இதை கூட சகோதரர் எழுத்துக்களில் பார்க்கும்போது ரிப்பீட் நம்பர் 557 இந்த பேராகிராஃப் வாசிங்க. பரிசுத்தவான்களுக்கான தேவனுடைய செய்தி, தேவன் தம் குமாரனை ஆதாமின் சந்ததிக்கு மீட்பராக இருக்கும்படி உலகிற்கு அனுப்பினார் என்றும், மனுக்குலத்தை பாவம் மற்றும் மரணத்தின் அதிகாரத்தினின்று படிப்படியாக மீட்பார் என்றும் அவர்கள் விசுவாசிக்கிறார்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கிற அனைவரும் இந்த புரிந்து கொள்ளுதலின் உணர்வில் அவரை ஏற்றிருக்கிறார்கள். இதுவே தேவன் அனுப்பியிருக்கிற ஒரே செய்தி. அன்புக்குரியவர்களே, பாருங்க, அப்ப பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட அந்த தேவனுடைய செய்தி என்ன என்று சொல்லி பார்க்கும்போது அங்க தேவனை குறித்ததான காரியங்கள். தேவன் தன்னுடைய ஒரே குமாரனை ஆதாமின் சந்ததிக்கு மீட்பாக இருக்கும்படி அனுப்பி இருக்கிறார் அப்படிங்கிறது யாருக்கு சொல்லப்பட்ட செய்தி அப்படின்னா, ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்களுக்காக அல்லது ஒட்டுமொத்த உலகத்துக்காக சொல்லப்பட்ட செய்தி அல்ல. அப்ப இந்த செய்தி எப்படிப்பட்ட செய்தி, இது யாருக்கு புரியும்படியாக தேவன் சொல்லுகிறார் என்று சொல்லி பார்க்கும்போது, ஆதாமினுடைய சந்ததிக்கு மீட்பாக இருக்கும்படி என்று சொல்லி பார்க்கும்போது அந்த வித்தியாசத்தை புரிந்து உணர்கிற சந்ததி யார் அப்படின்னா அங்க பரிசுத்தவான்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட அந்த செய்தி என்று சொல்லி நான் பார்க்கிறோம். அது மட்டும் இல்ல, தொடர்ந்து அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, பாவம் மற்றும் மரணத்தின் அதிகாரத்தினின்று இந்த உலகத்தை படிப்படியாக அவர் மீட்பார். ஆனா பொதுவான செய்தி என்ன என்று சொல்லி பார்க்கும்போது, கர்த்தர் இயேசு பாவிகளை ரட்சிக்க இந்த உலகத்தில் பிறந்தார் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அது பொதுவான செய்தியாக போகும்.
ஆனால் அதே பரிசுத்தவான்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட செய்தி, பரிசுத்தவான்களுக்கான செய்தி என்ன என்று சொல்லி பார்க்கும்போது அந்த ப்ராசஸ் எப்படி நடக்குது. அப்போ தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பினார். அனுப்பி ஆதாமுடைய சந்ததிக்கு மீட்பாக இருக்கும்படியாக அனுப்பியிருக்கிறார். அப்போ அந்த மீட்பு எப்படி நடக்குது அப்படின்னா படிப்படியாக ஒரு ப்ராசஸ் இருக்குது. இப்படியாக பாவம் மற்றும் இந்த மரணத்தின் இருந்து இந்த உலகத்தை படிப்படியாக மீட்டெடுப்பார் அப்படிங்கிற செய்தி யாருக்கான செய்தியாக காணப்படுகிறது அப்படின்னா அது பரிசுத்தவான்களுக்காக தேவன் அனுப்பியிருக்கிற செய்தியாக காணப்படுகிறது. ஸோ அப்போ அன்புக்குரியவர்களே, அப்போ பரிசுத்தவான்களுக்காக ஒரு செய்தி இருக்குது அப்படின்னா கண்டிப்பா இன்னொரு செய்தி இருப்பது அவசியம், நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். அப்போ பரிசுத்தவான்களுக்கு ஒரு செய்தி தேவன் கொடுக்கிறார் அப்படின்னா கண்டிப்பா அந்த தெய்வீக செய்திக்கு எதிரான செய்தி கண்டிப்பா இருக்கும் உலகத்துல. அப்போ தெய்வீக செய்திக்கு எதிரான செய்தி என்ன என்று சொல்லி பார்க்கும்போது அது மனிதனுடைய செய்தி தான். இப்ப யார் ஒருவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசும்போது தேவனுடைய வார்த்தைகளை விட்டுட்டு சுயமாக எடுத்து பேசுகிறாங்களோ அது எப்படிப்பட்ட செய்தியாக மாறுகிறது அப்படின்னா மனிதனுடைய செய்தியாக மாறுகிறது. அப்ப இதற்கு ஒரு உதாரணத்தை கூட சகோதரருடைய எழுத்துக்களை நம்ம பார்த்தோம் அப்படின்னா மத்திய 7ஆம் அதிகாரத்துல பொன்னான பிரமாணத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது நமக்கு தெரியும். அன்புக்குரியவர்களே, அப்ப அந்த பொன்னான பிரமாணம் அப்படிங்கிறத குறித்து நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா பொன்னான பிரமாணத்துல இருக்கக்கூடிய முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா ஒரு பாசிட்டிவான செய்தி. அப்போ பாசிட்டிவான செய்தி தான் அதுல சொல்லப்பட்டிருக்கும். அப்போ தேவன் அந்த பொன்னான பிரமாணத்தின் மூலமாக அதை மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அந்த வசனத்தின் மூலமாக கொடுத்திருக்கிற செய்தி என்ன என்று சொல்லி பார்க்கும்போது அந்த செய்தி ஒரு பாசிட்டிவான செய்தி. அப்போ மற்றவர்கள் உங்களுக்கு என்ன செய்யணும் என்று சொல்லி நீங்க நினைக்கிறீங்களோ அதையே நீங்களும் மற்றவர்களுக்கு செய்யுங்க. அப்போ மற்றவர்களுக்கு செய்யக்கூடிய ஒரு செய்தியை குறித்து அங்க சொல்லப்பட்டிருக்கும். இதே மனிதனுடைய செய்தி அப்படிங்கிறது இது எப்படியாக இருக்கும் என்று சொல்லி பார்க்கும்போது இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். ஆனால் அன்புக்குரியவர்களே, இந்த சகோதர எழுத்துக்களை பார்க்கும்போது இப்படிப்பட்ட செய்தியை நாம் தள்ளிவிட வேண்டும் என்று சொல்லி சகோதரர் சொல்றார். அப்ப சகோதர எழுத்துக்களை பார்க்கும்போது இங்க சொல்லப்பட்டிருக்கு, வாசிங்க அந்த பேராகிராஃப. தெய்வீக இதுக்கு முன்னாடி சொல்லு. இந்த பரலோக செய்தியுடன் பூமிக்குரிய தத்துவத்தை இணைக்க முயற்சிக்க வேண்டாம் என்று வலியுறுத்தினார். ஆமா அன்புக்குரியவர்களே, அப்போ பரலோக செய்தி தேவனுடைய செய்தி ஒண்ணு வருது அப்படின்னா அந்த செய்தியில பூமிக்குரிய எந்த ஒரு தத்துவத்தையும் அதுல சேர்க்காதீங்க என்று சொல்லி சகோதரர் சொல்றார். அப்ப அன்புக்குரியவர்களே, அப்ப ஏன் சேர்க்க கூடாது என்று சொல்லி பார்க்கும்போது பரலோகத்திலிருந்து வரக்கூடிய தேவனுடைய செய்தி நம்ம எங்க வழி நடத்துகிறது அப்படின்னா உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட பரிசுத்தவான்களுக்கு தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கும்படியாக வழிநடத்தக்கூடிய செய்தியாக இருக்குது. ஆனா அதே நேரத்துல உலகத்தின் தத்துவங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று சொல்லி பார்க்கும்போது அது உலகத்து தேவனுடைய பாதையிலிருந்து வழிவிலக செய்யக்கூடிய அது காரியமாக காணப்படும். ஆனால் அதை யோசிச்சு பார்க்கும்போது நியாயமான காரியமாக தோன்றினாலும் கூட அதன் வழி மாற்றக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். ஸோ அதனாலதான் இங்க சகோதர எழுத்துக்கள்ல அந்த பரலோக செய்தியினுடைய பூமிக்குரிய எந்த செய்தியோடையும் அந்த பூமிக்குரிய எந்த செய்தியுமே பரலோக செய்தியோட சேர்க்காதீங்க என்று சொல்லி அவர் முயற்சிக்க வேண்டாம் என்று சொல்லி வலியுறுத்துறதை நான் பார்க்கிறோம். அப்ப இப்படி தேவனுடைய செய்தியாகிய இந்த மற்றவர்கள் உங்களுக்கு என்ன செய்யணுமோ அதையே நீங்களும் மற்றவர்களுக்கு செய்யுங்க அப்படிங்கிற அந்த தேவனுடைய செய்தி இருக்குது. அப்ப இதுக்கு எதிரான மனிதனுடைய செய்தி என்ன என்று சொல்லி பார்க்கும்போது பொன்னான பிரமாணத்துல சொல்லப்பட்டிருக்கிறது நமக்கு தெரியும். அங்க சீன தத்துவ மேதை ஒருத்தர் சொல்லியிருப்பார், அவர் பேரு கன்ஃபியூஷியஸ். அவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா அவரும் ஒரு தத்துவம் சொல்லியிருப்பார், அதுவும் ஒரு நியாயமான தத்துவமாக தான் இருக்கும். அப்ப அவர் சொல்லியிருக்கக்கூடிய காரியங்கள் என்ன என்று சொல்லி பார்க்கும்போது மற்றவர்கள் உங்களுக்கு எதை செய்ய வேண்டாம்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்களும் மற்றவர்களுக்கு செய்யாதீங்க இப்படியாக சொல்லியிருப்பார். அப்ப இதுவும் கரெக்ட் தானே? சாதாரணமா யோசிச்சு பார்த்தா மற்றவர்கள் உங்களுக்கு எது செய்யக்கூடாதோ அப்ப தீமையான காரியங்கள் நமக்கு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி நாம நினைச்சோம் அப்படின்னா நாமளும் மற்றவர்களுக்கு தீமையான காரியங்கள் செய்யக்கூடாது. அப்ப இதுவும் யோசித்து பார்த்தோம் அப்படின்னா நல்ல விஷயமா தான் தோன்றும். ஆனா இது ஒரு நெகட்டிவான பாயிண்ட். ஆனா கர்த்தர் இயேசு பேசின வார்த்தைகள் என்ன அப்படின்னா செய்ய வேண்டிய விஷயத்தை சொல்லியிருப்பார். இங்க சீன தத்துவ மேதை என்ன சொல்றாரு அப்படின்னா செய்யக்கூடாத விஷயத்தை நீங்க செய்யாதீங்க அப்படிங்கிற ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் சொல்லியிருப்பார். ஆனா கர்த்தர் இயேசு சொன்ன வசனத்துல பார்க்கும்போது மற்றவர்கள் உங்களுக்கு என்ன செய்யணுமோ அதையே நீங்கள் மற்றவர்களுக்கு செய்யுங்க. அப்போ ஒரு பாசிட்டிவான செய்தி தான் நம்மளை எங்க கொண்டு போய் சேர்க்கும் என்று சொல்லி பார்க்கும்போது தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கக்கூடிய வளர்ச்சி பாதைக்கு நம்மளை வழி நடத்தும் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். அப்ப அன்புக்குரியவர்களே, இப்படியாக அந்த தேவனுடைய செய்தி வரிசையாக நம்மை வளர்ச்சி பாதையில வழி நடத்துவதற்கு நம்மளை தூண்டக்கூடியதாக காணப்படுகிறது. உதாரணத்துக்கு ஒரு 2 வசனம் பார்த்தோம் அப்படின்னா
கொலோசியரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஞானமும் அறிவுமாகிய செல்வங்கள் அனைத்தும் கிறிஸ்துவில் மறைந்துள்ளன. ஆம் அன்புக்குரியவர்களே, ஞானமும் செல்வமாகிய அனைத்தும் கிறிஸ்துவில் மறைந்துள்ளன அப்படிங்கிறது தேவனுடைய செய்தியாக காணப்படுகிறது. அப்போ இதுல மறைந்துள்ள செல்வங்கள் என்ன, இதுல இந்த வசனத்துல இருக்கக்கூடிய தேவனுடைய செய்தி என்ன என்று சொல்லி பார்க்கும்போது, கிறிஸ்து அப்படிங்கிற நபருக்குள்ள தெய்வீக ஞானம் அதுக்குள்ள மறைந்திருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படி என்ன முக்கியமான செய்தி மறைந்திருக்கிறது அப்படின்னா, நாம் இந்த உலகத்துல எப்படிப்பட்டவர்களாக காணப்படுகிறோம் அப்படின்னா, பாவம் நிறைந்த சந்ததியாக தான் காணப்படுகிறோம். எப்படி மாறணும் என்று நாம் வாஞ்சிக்கிறோம் அப்படின்னா, ஒரு பூரணராக, ஆதாம் எப்படி இந்த உலகத்துல படைக்கப்பட்ட போது பூரண மனிதனாக இருந்தாரோ, அதே போல பூரணமாக நாம் மாறி கிறிஸ்துவை போல மாறணும் என்கின்றதுக்கு நோக்கத்துக்காக நாம் இங்க வந்திருக்கிறோம். ஸோ அப்படியாக பார்க்கும்போது இதுல இருக்கக்கூடிய தேவனுடைய செய்தி என்ன என்று சொல்லி பார்க்கும்போது, அப்ப இதனை ஆராய்ந்து பார்க்கணும். அப்ப ஞானமும் அறிவுமாகிய செல்வங்கள் கிறிஸ்துவுக்குள் மறைந்திருக்கின்றன. அப்போ மறைந்திருக்கின்றன அப்படின்னா, கிறிஸ்துவுக்குள்ள அப்படி என்ன ஞானமான செல்வங்கள் மறைந்திருக்கிறது என்ற கோணத்துல நம்ம ஆராய்ந்து பார்க்கும்போது அதுல இருக்கக்கூடிய தேவனுடைய வார்த்தைகள் நம்மளுக்கு புரிய வரும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்னும் கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம் வாசிங்க. ஏனென்றால் தேவ தத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாயிருக்கிறது. ஆம் அன்புக்குரியவர்களே, பாருங்க, அப்ப தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாமே எங்க இருக்குது அப்படின்னா, அவர் சரீர பிரகாரமாக அவருக்குள் இருக்கிறது. அப்ப நாம் எதுக்குதான் இந்த ஒரு அழைப்புக்குள்ளாக வந்திருக்கிறோம் அப்படின்னா, இந்த பாவ உலகத்திலிருந்து பாவமற்றவர்களாக மாறதுக்காக. அப்ப ஆதாமுடைய சந்ததி இந்த பூரணத்தை இழந்து இருக்குது. இழந்து போன பூரணத்தை மீண்டுமாக நாம் பெற்றுக்கொண்டு கிறிஸ்துவை போல மாறுவதற்காக, ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அப்போ அந்த பூரணமாக மாறணும் அப்படின்னா, அந்த தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் எங்க தான் அடங்கி இருக்குது என்று சொல்லி வசனத்துல பார்க்கிறோம் அப்படின்னா, கிறிஸ்துவுக்குள்ள அடங்கி இருக்குது. அப்போ அதனாலதான் கிறிஸ்துவுக்குள்ள அந்த பரிபூரணம் அடங்கி இருக்குது. அதை நாம் ஆராய்ந்து பார்த்து அதை நாம் விசுவாசித்து அதன்படி நாம் நடக்கும்போது அல்லது அதை நாம் கை கொள்ளும் போது நாமும் அந்த ஒரு பரிபூர்ணமாக மாறுவோம் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இதுதான் நான் முதல்ல பார்த்த வசனத்தினுடைய அந்த விசுவாசம். அப்ப நாம் கிறிஸ்துவை பற்றி ஏற்கனவே என்ன புரிஞ்சிருக்கிறோம், கிறிஸ்துவை பற்றி நம்ம எப்படி ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அப்ப கர்த்தர் இயேசுவை குறித்து நாம் ஏற்றுக்கொண்ட அந்த விசுவாசத்தின்படியே வேர் கொண்டவர்களாக இருக்கணும் என்று சொல்லி பார்க்கும்போது, அப்ப கர்த்தர் இயேசு சரீர பிரகாரமாக அவர் பூரணராக இருந்தார். அப்ப நாமும் அந்த சரீர பிரகாரமாகவே நாம் அந்த பூரணத்தை இருக்கிறோமா அப்படின்னா, நாம் பூரணர் இல்லை, நாம் பாவிகள், அபூர்ணராக காணப்படுகிறோம். ஆனால் அன்புக்குரியவர்களே, அப்படி பூர்ணமாக மாறணும் அப்படின்னா கிறிஸ்துவின் போதனைகளை நாம் கை கொள்ள வேண்டும். அப்ப கிறிஸ்துவை நம்ம எப்படி ஏற்றுக்கொண்டோமோ அதே போல நாம் அவருடைய போதனைகளை கை கொள்ளும் போது நாமும் பூர்ணராக மாற முடியும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏன் அப்படின்னா, அவருடைய தேவத்துவத்தின் பரிபூர்ணங்கள் கிறிஸ்துவுக்குள் அடங்கி இருக்குது. அப்போ அதை நாமளும் கை கொள்ளும் போது அது நம்ம எங்கே வழிநடத்தும் அப்படின்னா, மகிமை மற்றும் கணம் சாவாமைக்கு அது நம்மை வழிநடத்தக்கூடியதாக காணப்படுகிறது. ஏன்னா கர்த்தர் இயேசு மரித்து மீண்டுமாக உயிர் தெழுந்தார். அப்போ அவருக்குள் இருக்கக்கூடிய அந்த ஒரு காரியங்களை எல்லாம் நமக்குள்ள நாம் கொண்டு வரக்கூடிய விதமாக அவருடைய ஒவ்வொரு குணாதிசயங்களும் நாம் பெற்றுக்கொண்டோம் அப்படின்னா, அவர் எப்படி உயிரோடு எழுந்தாரோ அதே போல சாவாமை உடையவராக இருக்கிறாரோ அதே போல நாமும் அந்த ஒரு நித்திய ஜீவனை சுதந்திரிக்கக்கூடிய ஒரு சந்ததியாக மாற முடியும் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட போதனை தான் கர்த்தர் இயேசு சொல்லக்கூடிய அந்த தெய்வீக செய்தியாக இருக்குது. அப்போ பாருங்க, நித்திய ஜீவனுக்கு வழி நடத்தக்கூடிய செய்தியாக காணப்படுகிறது. அப்ப அதனாலதான் இந்த நித்திய ஜீவனுக்கு வழி நடத்தக்கூடிய தேவனுடைய செய்தியோடு உலகத்தின் செய்திகளை கலக்காதீங்க என்று சொல்லி சகோதரி எச்சரிக்கிறார் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, அப்படியானால் அப்ப நமக்கு தேவனுடைய செய்தி வருகிறதா அப்படிங்கிறத நம்ம நிதானிச்சு பார்க்கணும். அப்படின்னா நமக்கு வழங்கப்படுகிற ஒவ்வொரு ஆலோசனையும் கூட தேவனுடைய ஆலோசனையாக இருக்குதா, அவருடைய வசனத்தின்படி இருக்குதா, அல்லது தேவனுடைய அந்த தெய்வீக திட்டத்தின்படி சத்தியத்தின்படி இருக்கிறதா, இதை நம்ம ஒவ்வொன்றையும் ஆராய்ந்து பார்க்கணும். இன்றைக்கு உலகத்தார் அநேக ஆலோசனைகள் சொல்லுவாங்க. உலகத்தார் மற்ற ரிலீஜனை விட்டுறலாம், கிறிஸ்தவர்களே இன்றைக்கு தரக்கூடிய ஆலோசனைகள் எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னா, நமக்கு அநேக விதமான ஆலோசனைகள் கொடுப்பாங்க. அந்த ஆலோசனை சத்தியத்தின்படி இருக்குதா அப்படிங்கிற அதை பரிசோதித்து பார்த்து ஏற்றுக்கொள்வது நம்மளுடைய கடமையாக இருக்குது என்று சொல்லி நான் பார்க்கிறோம். அப்போ அது தேவனுடைய செய்தி தானா அப்படிங்கிறத நம்ம உணர்ந்தவர்களாக நம்ம எச்சரிப்போடு செயல்படணும். அது தேவனுடைய செய்தியை நம்ம ஏற்றுக்கொண்டோம் அப்படின்னா நாம் வளர முடியும்.
அதே நேரத்தில் உலகத்தின் செய்தியை நம்ம ஏற்றுக்கொண்டோம் அப்படின்னா அது வளர்ச்சி பாதையில் அது போக முடியாது என்று சொல்லி நான் பார்க்குறேன். ஸோ அன்புக்குரியவர்களே, அப்போ அப்படியாக பார்க்கும்போது அப்போ மனிதர்களால் சொல்லப்படக்கூடிய அந்த செய்தி தேவனுடைய செய்தி இல்லை அப்படின்னா ஒருவேளை இன்னொரு டவுட் வரலாம். ஏன் அப்படின்னா கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியே அவரில் நிலைத்திருக்கணும், அவருடைய போதனைகளை ஏற்றுக்கொள்ளணும் என்று சொல்லி நம்ம பேசிட்டு இருக்கிறோம். அப்படி பார்க்கும்போது கர்த்தர் இயேசு பரிபூரணமா இருந்தார், அதனால அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டுட்டோம். ஆனா அவருடைய சீஷர்கள் 12 பேர் இருந்தாங்க. அவருடைய சீஷர்கள் பரிபூரணரா இருந்தாங்களா? இல்லை. ஆனா அப்படியாக பார்க்கும்போது அப்போ இதுல நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம். அப்போ கர்த்தர் இயேசு பரிபூரணமாக இருந்தார், அதனால அவர் சொல்லக்கூடிய வார்த்தையை தேவ செய்தியாக ஏற்றுக்கொண்டுட்டோம். அப்போ அவருடைய சீஷர்கள் பரிபூரணராக அவங்க இல்லையே, அப்போ அவருடைய சீஷர்களுடைய வார்த்தைகளை நம்ம ஏற்றுக்கொள்ளணுமா என்று சொல்லி பார்க்கும்போது அங்க அப்போஸ்தலர் பவுல் சொல்றார், அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகள் எதுவுமே சுயமாக சொல்லல. எப்படி கர்த்தர் இயேசு நான் சுயமா எதுவும் பேசல, எங்க அப்பா எனக்கு என்ன சொன்னாரோ அதே நான் உங்களுக்கு சொல்றேன் என்று சொல்லி கர்த்தர் இயேசு சொன்னாரோ, அதே போல அப்போஸ்தலர்களும் என்ன சொல்றாங்க அப்படின்னா அங்க கிறிஸ்துனுடைய வாயாக, கிறிஸ்துனுடைய கருவியாக இருந்து அவங்க செயல்படுகிறாங்க என்று சொல்லி நான் பார்க்கிறேன். ஸோ அப்போஸ்தலருடைய போதனைகளை நாம் ஏன் ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னா அந்த போதனைகள் அவர்கள் சுயமாக பேசினவை அல்ல, அவர்களுடைய போதனைகள் அல்ல. ஒருவேளை அது அவர்களுடைய போதனைகளாக இருந்தா அதுவும் கண்டிப்பா எப்படி போதனையாக இருக்கும் அப்படின்னா உலகத்தின் செய்தியாக தான் இருந்திருக்கும். ஆனா அப்போஸ்தலர்கள் எப்படி செயல்பட்டாங்க அப்படின்னா பாருங்க, அந்த பெந்தேகோஸ்தே நாளுக்கு முன்பாக அப்போஸ்தலர்களுடைய போதனைகள் இருந்திருக்காது. கர்த்தர் இயேசு கூடயே தான் இருந்தாங்க. ஆனாலும் அந்த பெந்தேகோஸ்தே நாள் வர்ற வரைக்கும், தேவனிடத்திலிருந்து அந்த செய்தியை பெறும் வரைக்கும், அந்த அபிஷேகத்தை பெறுகிற வரைக்கும் அப்போஸ்தலர்களால எந்த ஒரு செய்தியும் மக்களுக்கு வழங்க முடியல. அப்போ அதுக்கு அப்புறம் தான் அப்போஸ்தலர்கள் தேவனுடைய செய்தியை கொடுக்கக்கூடியவர்களாக காணப்பட்டாங்க என்று சொல்லி நான் பார்க்கிறோம். ஸோ அதனால தான் அப்போஸ்தலர் சொல்லும்போது நான் மனிதர்கள் பேசுகிற விதமாக நாங்க பேசல, நாங்க சுயமா எதுவும் பேசல என்று சொல்லி கூட அப்போஸ்தலர் சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். ஸோ அன்புக்குரியவர்களே, இப்படியாக அப்போஸ்தலருடைய அந்த ஒரு போதனைகளை நாம் ஏற்று நடக்கும்போது என்ன நடக்கும் என்று சொல்லி பார்க்கும்போது ஆவிக்குரிய வகையில வளர்ச்சி பாதையில வழி நடக்கக்கூடியவர்களாக நாம் காணப்படுவோம். அப்போ இந்த ஒரு நீதியின் விருட்சங்களா மாறக்கூடிய அந்த செடி என்ன ஆகும் அப்படின்னா இந்த போதனைகளை நிலைச்சிருக்கும் போது அது வளர்ச்சி பாதையில அது கடந்து செல்லும் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். அப்போ வளர்ச்சி பாதையில கடந்து செல்லுகிறது அப்படின்னா தொடர்ந்து அந்த வளர்ச்சி எப்படியாக காணப்படும் என்று சொல்லி பார்க்கும்போது நாம் கிறிஸ்துவில் வேறு கொண்டவர்களாக காணப்படணும் என்கிறத சகோதரர் சொல்றார். ஸோ அன்புக்குரியவர்களே, அப்போ கிறிஸ்துவில் வேறு கொண்டவர்களாக இருக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கர்த்தர் இயேசுனுடைய அங்கமாக, சரீர அங்கமாக நாம் மாறணும். கிறிஸ்துவே சபைக்கு தலையாக இருக்கிறார் என்று சொல்லி வசனங்கள்லாம் பார்க்கிறோம். அவருடைய சரீர அவயங்களாக நாம் இருக்கிறோம். அப்படின்னா நாம் கிறிஸ்துவில் வேறு கொண்டவர்களாக இருந்தால் மட்டுமே நாம் வளர்ச்சி அடைய முடியும் என்று சொல்லி இங்க அப்போஸ்தலர் சொல்லக்கூடிய காரியத்தை பார்க்கிறோம். இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் கிறிஸ்துனுடைய அங்கமாக இருக்கக்கூடிய அந்த ஒரு காரியத்தை ஒரு மரத்துக்கு ஒப்பிட்டு அவர் சொல்லக்கூடியதை நாம் பார்க்கிறோம். ஒரு மரத்தை சித்திரமாக பயன்படுத்தி அந்த மரத்தின் மூலமாக அப்போஸ்தலனாகிய பவுல் அதிலிருந்து நமக்கு தேவையான ஆலோசனைகளை தரக்கூடியவராக காணப்படுகிறார். அப்ப எப்படி ஒரு மரம் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா அந்த மரத்தினுடைய வேர்கள் எந்த அளவுக்கு பூமிக்குள்ள ஆழமாக போகுதோ அந்த அளவுக்கு அந்த மரத்தினுடைய செயல்பாடு வெளிப்பக்கம் அதிகமாக காணப்படும். அப்போ உள்ளுக்குள்ள வேர் அதிகமாக இல்லை அப்படின்னா அந்த மரம் சரியான வளர்ச்சி அடையாது. எந்த அளவுக்கு ஆழமாக வேர் கொள்ளுதோ, எந்த அளவுக்கு தேவையான சத்துக்களை அது பூமியிலிருந்து உறிஞ்சி எடுக்கிறதோ அந்த அளவுக்கு அந்த மரம் வளர்ச்சி அடையும், அந்த அளவுக்கு கனி கொடுக்கக்கூடிய மரமாக காணப்படும். ஸோ அன்புக்குரியவர்களே, அப்போ அதனாலதான் கிறிஸ்துவில் வேர் கொண்டவர்களாக இருக்கக்கூடிய நாம் எப்படிப்பட்டவர்களாக இருப்போம் அப்படின்னா இந்த ஒரு மரங்களை போல கிறிஸ்துவில் நாம் வேர் கொண்டு இருக்கும் போது கிறிஸ்துவுக்குள் இருக்கக்கூடிய அவருடைய அந்த ஒரு செய்தியை, தேவனிடத்திலிருந்து வந்த அந்த செய்தியை அந்த மரங்களை போல உறிஞ்சி எடுக்கக்கூடியவர்களாக காணப்படுவோம். அப்படி உறிஞ்சி எடுக்கும்போது நாம் என்ன செய்வோம் அப்படின்னா இங்க அப்போஸ்தலர் சொல்லும் போது அதன் வேர் எந்த அளவுக்கு வேகமாக கீழ் நோக்கி செல்கின்றதோ அதே போல அதனுடைய தண்டு மேல் நோக்கி வளரும். அப்ப அன்புக்குரியவர்களே, அப்ப எந்த அளவுக்கு கிறிஸ்துவுக்குள்ள நாம ஆழமா வேர் கொண்டு கர்த்தர் இயேசுக்குள் இருக்கக்கூடிய அந்த குணாதிசயங்களை நாம் உறிஞ்சி எடுக்கிறோமோ, அந்த குணாதிசயங்களை நாம் கற்றுக்கொண்டு அதிலே விசுவாசத்தில் நாம் நிலையாக நின்று அதில் நாம் வளர்ச்சி அடையக்கூடியவர்களாக காணப்படுகிறோமோ அந்த அளவுக்கு வெளிப்புறமாக அந்த மரத்தினுடைய தண்டு வளர்கிறது போல நம்மளுடைய ஜீவியம் வளரும் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். ஸோ அப்படி வளரும் போது கனி கொடுக்கிற ஒரு ஜீவியம் நம்ம கிட்ட காணப்படும் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். ஸோ அன்புக்குரியவர்களே, அப்படியாக பார்க்கும்போது அந்த ஒரு வளர்ச்சி
அப்படிங்கிற அந்த ஒரு காரியத்தை நாம் பெறுவதற்காக கிறிஸ்துவுக்குள்ள வேர் கொண்டு அவருக்குள் இருக்கக்கூடிய காரியங்களை நாம் உறிஞ்சி எடுக்கும்போது அநேக வாக்கு தத்தங்கள் நமக்கு கிடைக்கிறது. கர்த்தர் இயேசு பேசின வார்த்தைகள் வேதாகமத்தில் அடங்கியுள்ள அந்த விலையேற பெற்ற வாக்கு தத்தங்கள் அதில் காணப்படுகிறது. அந்த வாக்கு தத்தங்கள் மட்டுமல்ல, கிறிஸ்துவிடம் இருந்த குணாதிசயங்கள் நமக்கு காணப்படுகிறது. அப்ப அந்த குணாதிசயங்கள் எல்லாத்தையுமே நாம் உறிஞ்சி எடுக்கும்போது தேவன் இந்த பூமியை எந்த நோக்கத்துக்காக படைத்தார் அப்படிங்கிற தேவனுடைய தெய்வீக திட்டம் நமக்கு தெரிகிறது. அப்போ இந்த தெய்வீக திட்டத்தை புரிந்து கொள்ளணும் அப்படின்னா கிறிஸ்துவுக்குள் அல்லது அவருடைய போதனைக்குள் நாம் வேறு கொண்டவர்களாக இருந்தால் மட்டுமே அதை புரிஞ்சு கொள்ள முடியுமே தவிர, உலகத்துல எவ்வளவு பெரிய தத்துவ மேதையா இருந்தாலும் சரி, அவர்களுடைய அந்த ஒரு தத்துவங்களை நாம் எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா தெய்வீக திட்டம் புரியாது. ஏன்னா அந்த உலகத்துல ஒரு பெயர் பெற்ற மனிதனாக மாறலாம், ஆனா தேவனுடைய தெய்வீக திட்டம் நமக்கு புரியாது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப தேவனுடைய திட்டத்தை நாம் உணர்ந்து கொள்ளணும் அப்படின்னா வேதாகமத்தில் சொல்லப்பட்ட விலையேறப்பட்ட அந்த வாக்கு தத்தங்களை நாம் புரிந்து கொள்ளணும் அப்படின்னா நாம் எதுல வேர்கொண்டவர்களாக இருக்கும் அப்படின்னா கிறிஸ்துவின் போதனைகள்ல வேர்கொண்டவர்களாக காணப்படணும். அப்படி காணப்படும் போதுதான் அந்த ஒரு நீதியின் மரம் அப்படிங்கிறது அது ஒரு நிலையான சூழ்நிலையில காணப்படும். அப்போ அந்த ஒரு போதனைகளை கற்றுக்கொள்ளும் போது அந்த விசுவாசம் அப்படிங்கிற வேர் ஆழமாக செல்ல வேண்டும். எந்த அளவுக்கு விசுவாசம் அப்படிங்கிற வேர் கிறிஸ்துவின் போதனைகள்ல ஆழமா உள்ள இறங்குதோ அந்த அளவுக்கு அந்த மரம் வெளிப்புறமாக எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு நிலைத்தன்மையாக காணப்படும் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். உதாரணத்துக்கு சொல்லிட்டோம் அப்படின்னா ஒரு பில்டிங் போல, ஒரு பில்டிங் 10 மாடி கட்டடம் கட்டுறாங்க அப்படின்னா அதனுடைய பேஸ்மெண்ட் எந்த அளவுக்கு போட்டிருப்பாங்க, அல்லது ஒரு 2 மாடி மட்டும் கட்டினாங்கன்னா அதனுடைய பேஸ்மெண்ட் எப்படி போட்டிருப்பாங்க. இதுக்கு அந்த பில்டிங் எவ்வளவு மேல வளர போகுதோ அதுக்கு ஏற்ற முறையில அதனுடைய அஸ்திவாரம் போட்டிருப்பாங்க. அதே போல அன்புக்குரியவர்களே, நாம் வளர்ச்சி பாதையில நடக்கணும் அப்படின்னா நாம் எந்த அளவுக்கு கிறிஸ்துவுக்குள் வேர் கொண்டு அவர்கிட்ட இருக்கக்கூடிய குணாதிசயங்களை நாம் பெற்றுக்கொள்கிறோமோ, அவருடைய சாயல்ல நாம் வளர்கிறோமோ, அந்த அளவுக்கு நாம் வெளிப்புறமாக நம்மளுடைய அந்த ஒரு வளர்ச்சி காணப்படும், அந்த ஒரு நிலைப்பாடு காணப்படும் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். ஸோ அப்படியாக பார்க்கும்போது அன்புக்குரியவர்களே, அப்போ இந்த பூமியில ஒரு மரத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த மரம் நல்ல ஆழமா வேர் கொண்டிருக்கு அப்படின்னா அந்த மரத்தை அவ்வளவு ஈஸியா பிடுங்க முடியாது. எவ்வளவு பெரிய புயல் வந்தாலும் சரி அந்த மரத்தை அசைக்க முடியாது. அதே நேரத்துல வேறு அதிகமா இல்லாதபடிக்கு மேலோட்டமாக ஒரு மரம் செழித்து வளர்ந்தது அப்படின்னா அந்த மரம் எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னா, இது உதாரணத்துக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஒரு தண்ணீர் மேல் மட்டத்துல தண்ணீர் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மரம் இருக்குது, அதே பூமியில கீழே வெறும் பாறையாக இருக்குது. அப்போ அந்த இடத்துல ஒரு மரம் வச்சா எப்படி வளர்ந்துருக்கும் அப்படின்னா அதுக்கு தேவையான சத்துக்களை மேல் மட்டத்தில் தண்ணீர் இருக்கிறதுனால அந்த தண்ணீர்கள்ல மேலேயே உறிஞ்சிக்கிட்டு அப்படியே வளர்ந்து மேலோட்டமாக நிற்கும், உள்ள ஆழமாக வேர் கொள்ள முடியாது. அப்போ அந்த மரம் செழித்த வளர்கிற மாதிரி தெரியும், ஆனா ஒரு புயல் வரும்போது அந்த மரம் அது தாங்காது, அந்த மரம் சரிந்து போயிடும் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். ஆனால் நாம் கிறிஸ்துவுக்குள் வேர் கொண்டு நாம் வளர்ந்தோம் அப்படின்னா அந்த வேர் எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னா எவ்வளவு பெரிய மழை புயல் வந்தாலும் கூட அது அசையாத உறுதித்தன்மையோடு காணப்படும் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். இன்னும் யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல பார்க்கும்போது வாசிங்க. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவன். அன்புக்குரியவர்களே, அப்போ நமக்கு தேவையான சத்தை கிறிஸ்துவிடமிருந்து நாம் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நம்முடைய வளர்ச்சிக்கு தேவையான ஞானம் வேணும் அப்படின்னா இந்த உலகத்துல இருந்து இந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஒருவேளை உலகத்தில் நாம் ஞானத்தை பெற்றுக்கொள்வதற்காக நாம் கற்கின்ற அந்த கல்வி எப்படிப்பட்ட ஞானத்தை கொடுக்கும் அப்படின்னா இந்த உலக பிரகாரமான ஒரு ஞானத்தை கொடுக்கும். ஆனால் அன்புக்குரியவர்களே, தெய்வீக ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நம்ம யார்கிட்ட தான் கேட்டாகணும் அப்படின்னா அங்க கிறிஸ்து கிட்ட தான் கேட்டாகும். அதாவது அந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்குது, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனா இருந்தால். அப்ப நம்ம வளர்ச்சிக்கு தேவையான காரியங்களை உறிஞ்சி எடுக்கணும் அப்படின்னா கிறிஸ்துவுக்குள்ள வேர் கொண்டு அவர்கிட்ட இருந்து நாம எடுக்கணும். அதே நேரத்துல அந்த ஒரு தேவையான ஞானத்தை பெற்றுக்கொள்ளும் போது சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்கணும். அப்ப பாருங்க, சந்தேகப்பட்டோம் அப்படின்னா இந்த ஒரு விசுவாசம் இருக்காது. அப்போ விசுவாசமும் சந்தேகமும் அப்படிங்கிறது அப்படியே ஆப்போசிட். அப்போ தேவனுடைய வார்த்தைகள்ல எந்த அளவுக்கு நாம் உறுதியாக விசுவாசிக்கிறோமோ அந்த அளவுக்கு வேர் கொண்டு அவர்கிட்ட இருந்த போதனைகளை நாம் கற்றுக்கொள்ள முடியும். அப்போ நம்ம எதில் விசுவாசிக்கிறோமோ அதை தான் நாம் வாங்குவோம்.
விசுவாசம் இல்ல, ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு காரியத்தை நம்ம செய்ய மாட்டோம். அதே போல அன்புக்குரியவர்களே, அப்போ நாம் கிறிஸ்துவனுடைய குணலட்சணங்களில் நாம் வளரணும் அப்படின்னா கண்டிப்பாக என்னதான் செஞ்சாகணும் அப்படின்னா, ஞானத்தில் சம்பூரணராய் இருக்கிறவரிடத்துல நாம் கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக காணப்படணும். அப்படி இல்லாதபடிக்கு அப்ப நான் வளர்ச்சி பாதையில போகணும், வளர்ச்சி அடையணும் அப்படிங்கிறதுக்காக கிறிஸ்துவனுடைய போதனைகள்ல நாம் பெற்றுக்கொள்ளாதபடிக்கு வெளியில உள்ள போதனைகளை ஒருவேளை நாம் பெற்றுக்கொண்டோம் அப்படின்னா இங்க எப்படிப்பட்டவர்களாக காணப்படுவோம் என்று சொல்லி ரீப் நம்பர் 558 பார்க்கும்போது வாசிங்க. புதிதான சிலவற்றை தேடி சுற்றிலும் தொடர்ச்சியாக நோக்கி பார்க்கிற எவரும் விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டிருக்கவில்லை. அன்புக்குரியவர்களே பாருங்க, புதிதான சிலவற்றை தேடி தொடர்ச்சியாக சுற்றி நோக்கி பார்க்கிறவங்க எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னா விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டிருக்கவில்லை. அப்போ அதனாலதான் நம்ம முதல்ல வாசித்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கோம், நீங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியே. அப்ப கர்த்தர் இயேசுவை குறித்ததான போதனைகள் நம்மளுக்கு எப்படி வழங்கப்பட்டிருக்குதோ, அல்லது வேத வசனங்கள் கிறிஸ்துவை குறித்து எப்படி சொல்லுகிறதோ அதை அப்படியே நாம் ஏற்றுக்கொண்டவர்களாக அப்படியே அதில் வளர்ச்சி பாதையில் நாம் காணப்பட வேண்டும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்படி இல்லாதபடிக்கு புதிதானவற்றை நாம் தேடணும் அப்படின்னா, புதிதானது அப்படின்னா வசனத்தின் இல்லாத புதிதான விளக்கங்களை நாம் தேடி போகும்போது, உலகத்தில் உள்ள தத்துவங்களை நாம் தேடி போகும்போது அப்படிப்பட்டவங்க விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டிருக்கவில்லை அப்படிங்கிறார். அப்ப ஸ்திரப்பட்டிருக்கவில்லை அப்படின்னா ஒரு பெரிய ஒரு காத்து அடிக்கும் போது கண்டிப்பா சரிஞ்சு விழக்கூடிய மரத்தை போலதான் நம்மளுடைய வாழ்க்கையும் காணப்படும் என்று சொல்லி பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, அப்ப அதனாலதான் இந்த தெய்வீக செய்தியோடு உலக தத்துவங்களை சேர்க்காதீங்க என்று சொல்லி ஒரு எச்சரிப்பை சகோதரர் சொல்றார். அப்படி நாம் சேர்த்தோம் அப்படின்னா அது நம்மை இந்த ஒரு சத்தியத்தின் பாதையிலிருந்து, தேவனுக்கு பிரியமான பாதையிலிருந்து நம்மை வழிவிலக செய்யும் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். அப்படி வழிவிலக செய்யும் போது என்ன நடக்கும் என்று சொல்லி பார்க்கும்போது அநேக சூழ்நிலைகள்ல நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அங்க ஒரு பெரிய வகையில பாதிப்படையும். அப்போ என்றைக்கு கிறிஸ்துவனுடைய செய்தியை விட்டுட்டு கிறிஸ்துவனுடைய செய்திகளை ஆழமாக வேர்கொள்ளாதபடிக்கு உலகத்தின் செய்திகள்ல அல்லது உலகத்தின் ஞானத்துல ஆழமாக வேர்கொள்ளணும் என்று சொல்லி என்னைக்கு நினைக்கிறோமோ, அல்லது கிறிஸ்துவனுடைய செய்தியோடு என்றைக்கு உலகத்தின் செய்தியை நாம் மிக்ஸ் பண்றோமோ, அப்படி பண்ணும்போது அங்க என்ன நடக்கும் என்று சொல்லி பார்க்கும்போது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அங்க பாதிப்படைகிறதாக காணப்படும். அப்ப அந்த ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு தேய்மானம் அடையக்கூடியதாக அங்க மாறிடும் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். ஸோ இதே அப்போஸ்தலர் 1 கொரிந்தியர்ல சொல்லும் போது 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 12வது வசனம், இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்க கடவன். நன்குறவர்களே, அப்போ தான் நிற்கிறேன் அப்படிங்கிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையா கடவன் அப்படிங்கிறார். அப்ப நிற்கிறேன் என்று சொல்கிறவன் எந்த கண்டிஷன்ல நிற்கிறேன் என்று சொல்லுவாங்க அப்படின்னா, அப்ப எனக்கு எல்லாம் தெரிஞ்சிச்சு என்று சொல்லி யார் ஒருத்தர் முடிவு செய்யறாங்களோ அன்றைக்கு இதுல நான் நிற்கிறேன், நான் உறுதியா தான் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு முடிவு வந்துடும். ஸோ அதனாலதான் அன்புக்குரியவர்கள் அப்போஸ்தலர்கள் கூட நான் இன்னும் அதிகமாக கற்றுக்கொண்டே இருக்கிறேன் என்று சொல்லி சொல்லுவாங்க. அப்ப இந்த தேவனுடைய சத்தியத்தை குறித்து பார்க்கும்போது ஒவ்வொரு நாளும் புதிதான சத்தியங்கள் வந்துகிட்டே இருக்குது. வேத வசனங்களை நாம் ஆராய ஆரம்பிச்சோம் அப்படின்னா புதிதான கருத்துக்கள் வந்துகிட்டே இருக்கும். இந்த கருத்துக்களுக்கு முடிவே இல்லை. அப்ப ஆழமான சத்தியங்கள் அநேகமாக காணப்படுகிறது. அப்போ தினம் தினம் நாம் அதை கற்றுக்கொண்டவர்களாகவே இருக்கணும். என்றைக்கு நாம் கற்றுட்டோம், முடிஞ்சது, இதிலே நான் நிலைச்சு நிற்கிறேன் என்று சொல்லி நாம் நினைக்கிறோமோ அன்றைக்கு என்ன நடக்கும் அப்படின்னா அங்க அந்த உறுதியை நாம் இழந்து போகக்கூடியவர்களாக காணப்படணும் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். ஸோ அப்படியாக பார்க்கும்போது அதனாலதான் அங்க அப்போஸ்தலர் நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவன் என்று சொல்லி சொல்றார். அப்ப நான் நிற்கிறேன் என்று சொல்லி சொன்னோம் அப்படின்னா அன்னைக்கு விழக்கூடிய ஒரு எச்சரிப்பான காரியம் அங்க நடைபெறும். அப்ப அது விழாதபடிக்கு நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக காணப்படணும் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். ஸோ அதனாலதான் கர்த்தருடைய அந்த தெய்வீக திட்டத்துல கிறிஸ்துவனுடைய செய்தியோடு வேற எந்த கோட்பாடுகளையும் கலக்கக்கூடாது என்று சொல்லி சகோதரர் சொல்றார். இன்னும் சகோதரருடைய எழுத்துக்களை கூட பார்க்கும்போது அந்த கர்த்தருடைய திட்டத்துடன் எந்த ஒரு கோட்பாடும் கலக்காது என்று சொல்லி சொல்றார். இப்ப ஏன் கலக்காது என்று சொல்லி பார்க்கும்போது கர்த்தருடைய வார்த்தைக்கு ஆப்போசிட்டா இருக்கு. அப்ப தேவனுடைய ஆலோசனைக்கு ஆப்போசிட்டா தான் இந்த உலகத்தினுடைய வார்த்தைகள் இருக்கும். உதாரணத்துக்கு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, நம்ம இந்த ஒரு ஆராதனையில கலந்து கொள்வதற்காக நம்ம அவசர அவசரமா கிளம்பி வர்றோம். பக்கத்துல இருக்கிறவங்க சொல்லுவாங்க, இன்னைக்கு ஒரு நாள் போகட்டா என்ன, இன்னைக்கு ஒரு நாள் போய் இதை கலந்துக்கட்டா என்ன, நீங்க எப்பவும் ரெகுலரா போயிட்டே தானே இருக்கிறீங்க, இன்னைக்கு ஒரு நாள் போகலன்னா என்ன. இது என்ன ஆலோசனையாக இருக்கும் அப்படின்னா ஒரு மனிதருடைய ஆலோசனையாக இருக்கும். அதே நேரத்தில் நம்மளுடைய உடல்களில் ஒரு சிறிய பலவீனங்கள் இருக்கும்.
வர முடியாதபடி பலவீனங்கள் இருந்தால் பிரச்சனை இல்லை. ஆனால் வர முடியக்கூடிய அளவுக்கு ஒரு சில பலவீனங்கள் இருக்கும். அப்படி இருக்கும்போது தேவனுடைய செய்தி என்ன அப்படின்னா, நாளைக்கு தேவனுடைய ஆலயத்துக்கு போகணும், தேவனுடைய வார்த்தைகளை கேட்கணும். ஆனால் அங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆலோசனை, மனிதனுடைய ஆலோசனைகள் எப்படி இருக்கும் அப்படின்னா, கொஞ்சம் பலவீனமா இருக்குதுல்ல, வீட்டிலே இருந்தா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்த மாதிரியும் இருக்கும், இன்னும் கொஞ்சம் பலம் கிடைச்ச மாதிரியும் இருக்கும். ஆனா எப்படினாலும் ஆடியோவுல கேட்டுக்கலாம்ல, இப்படியாக மனிதனுடைய செய்தி காணப்படும். ஆனால் அந்த செய்தியை நாம் கலக்கக்கூடாது என்று சொல்லி என்ன பார்க்கிறோம். அப்போ அப்படியாக இருக்கும்போது அது என்ன அப்படின்னா, நம்முடைய வளர்ச்சி பாதையில நம்மளை வழி நடத்துவதற்கு அது வேறு கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையாக காணப்படணும் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். ஸோ அதனாலதான் மனிதனுடைய கோட்பாடுகள் எல்லாம் எப்படிப்பட்டவர்களா இருக்கும் அப்படின்னா, அந்த யோசனைகள் எல்லாமே ஒரு மாறுபாடான கருத்துக்களை தெரிவிக்கக்கூடியதாக இருக்கும். அப்ப அந்த தெய்வீக செய்தியினுடைய மதிப்பையே அது இழந்து போயிடும். அப்போ பாருங்க, இங்க நேரடியாக வந்து தேவனுடைய வார்த்தைகளை பெற்றுக்கொள்ளும் போது அந்த ஒரு வார்த்தைகளை நாம் எந்த அளவுக்கு உன்னிப்பாக கவனிக்கிறோமோ அதே அளவுக்கு நாம் வீட்டில இருந்து கவனிக்க முடியுமானா கண்டிப்பா முடியாது. அப்போ அது அந்த தேவனுடைய வார்த்தையினுடைய மதிப்பை அது என்ன பண்ணுவோம் அப்படின்னா அழித்து விடும். அப்போ அதே தான் தேவனுடைய செய்தி ஒரு தத்துவம் இருக்குது அப்படின்னா, தேவன் சொல்லக்கூடிய வார்த்தைகளை விட்டுட்டு அதற்கு நிகராக இன்னொரு உலகத்தின் ஆலோசனைகளை நாம் எடுத்தோம் அப்படின்னா, அல்லது உலகத்தின் தத்துவங்களை நம்ம சேர்த்தோம் அப்படின்னா, அது அந்த உண்மையான செய்தியினுடைய மதிப்பையே அது இழந்து போயிடும் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். ஸோ அன்புக்குரியவர்களே, இப்படியாக கலந்து யோசிக்கிறவர்கள் அல்லது தேவனுடைய செய்தியோடு உலகத்தின் கோட்பாடுகளையும் கலந்து பார்க்கும்போது அப்படிப்பட்ட செயல்முறையால் என்ன நடக்கும் அப்படின்னா, கிறிஸ்துவுக்குள் நாம் வேறு ஒன்றவோ அல்லது கட்டப்படவோ ஒரு காலம் முடியாது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போ அப்படி கட்டப்பட முடியல அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, நம் ஆவிக்குரிய சிதைவு ஏற்பட்டு இறுதியில் ஆவிக்குரிய மரணமே முடிவாக இருக்கும். அப்போ ஆவிக்குரிய வகையில் வளர்ச்சி அடையணும், அதுக்காக தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் கிறிஸ்துவின் போதனைகளை நாம் அதிகமாக ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு அல்லது அதில் உறுதியாக நிலையாக இல்லாதபடிக்கு நாம் உலகத்தின் தத்துவங்களை நாம் யோசித்து பார்க்கும்போது அங்க என்ன நடக்குது அப்படின்னா, இங்க ஆவிக்குரிய சிதைவு நமக்கு ஏற்படுகிறது என்று சொல்லி நான் பார்க்கிறோம். ஸோ இதை தான் எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல பார்க்கும்போது வாசிங்க. பலவிதமான அந்நிய போதனைகளால் அழைப்புண்டு திரியாதிருங்கள், போஜன பதார்த்தங்களினால் அல்ல கிருபையினாலே இருதயம் சிறப்படுகிறது நல்லது. போஜன பதார்த்தங்களில் முயற்சி செய்கிறவர்கள் பலனடையவில்லையே. அன்புக்குரியவர்கள் பாருங்க, அப்போ பலவிதமான போதனைகளில் நீங்க அழைப்புண்டு தெரியாதீங்க. அப்போ அப்படியாக பார்க்கும்போது இங்க போஜன பதார்த்தங்கள் நல்லா இருக்குது, டேஸ்டா இருக்குது அப்படிங்கிற விதத்துல பார்த்தோம் அப்படின்னா அதனால பலன் ஒன்றும் இல்லை. அப்போ எப்படிப்பட்ட போஜனம் பலமுள்ளதாக இருக்கும் அப்படின்னா, கிறிஸ்துவனுடைய போதனைகள் பலமுள்ளவர்களாக காணப்படும். கிறிஸ்து எதை பேசிட்டாரோ அது எல்லாம் நம்ம எங்க வழிநடத்தக்கூடியதாக இருக்குது அப்படின்னா, அவருடைய ராஜ்யத்துக்கு வழிநடத்தக்கூடியதாக காணப்படுகிறது. அது நம்மளை வளர்ச்சி பாதையிலே வழிநடத்தக்கூடியதாக காணப்படுகிறது என்று சொல்லி நான் பார்க்கிறோம். அதே நேரத்தில் கிறிஸ்துவனுடைய போதனைகள்ல எந்த ஒரு புதிய கோட்பாடும் என்ன நடக்கும் அப்படின்னா, ஆவிக்குரிய சிதைவை ஏற்படுத்தக்கூடியதாக அங்க காணப்படும் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். நம்ம அப்படியாக அந்த ஒரு ஆர்வத்துக்குள்ள நம்ம இறங்கும் போது தொடர்ந்து என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த சத்தியத்தை அறிந்திராத ஒருத்தர் நம்ம எப்படி ஒரு போக்கை கடைபிடிப்பாரோ அதே விதமான போக்கு நம்மகிட்டையும் காணப்படும். அப்போ பாருங்க, உண்மையான தேவனுடைய சத்தியத்தை புரிந்து கொண்டவர்கள் ஒரு கிறிஸ்தவர்களிலிருந்து நம்ம கிட்ட என்ன ஒரு வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சிருப்பாங்க. அப்படி புரிந்திருக்கும் போது நாம் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு இசைவாக நாம் எப்படி நடக்கணும் அப்படிங்கிறது தேவனுடைய செய்தியாக காணப்படுகிறது. ஆனால் அந்த செய்திக்கு கொஞ்சம் ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய உலகத்தின் ஆலோசனைகளை கேட்கும்போது நம்மளுடைய செயல்பாடு எப்படி மாறிடுது அப்படின்னா, கிறிஸ்துவனுடைய செய்தியை அறிந்திராத ஒருத்தர், தேவனுடைய தெய்வீக திட்டத்தை புரிந்திராத ஒருத்தர், ஆனால் அவரும் நல்ல மனிதர் தான், பூமியில நல்ல பெயர் பெற்றவர் தான், அவர்கிட்ட எந்த ஒரு தவறான எண்ணங்களோ எந்த ஒரு குறைவுகளும் இல்லை, தவறான பழக்கங்கள் இல்லை, ஒரு நல்ல மனிதர் என்று சிறந்த மனிதர் அப்படிங்கிற ஒரு எடுத்துக்காட்டு இருக்கக்கூடியவர் தான். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையாக போயிடும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருந்தால் கிறிஸ்துவனுடைய பாதையில ஆவிக்குரிய வளர்ச்சி நம்ம கிட்ட காணப்படாது என்று சொல்லி நான் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, அப்படியாக பார்க்கும்போது சத்தியம் அப்படிங்கிற விஷயம் நம்ம விட்டு எடுபட்டு போயிடும். அது நமக்கு தெரியவே தெரியாது. உதாரணத்துக்கு சொல்லிட்டோம் அப்படின்னா, நாம் இந்த சத்தியத்தை குறித்து ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த ஒரு ஆராய்ச்சியில இதுக்கு இன்னும் மேலும் ஆதாரங்கள் வேணும் என்று சொல்லிட்டு நெட்ல சர்ச் பண்ணுவோம். அப்படி சர்ச் பண்ணும்போது தேவையான அளவுக்கு ஆதாரங்களை எடுத்துட்டோம்னா பிரச்சனை இல்லை. அது வசனத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய ஆதாரங்களை எடுத்தா ஓகே. ஆனா அதையும் தாண்டி
இன்னும் நிறைய வேணும் வேணும் என்று சொல்லி தேடிக்கிட்டே இருக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னா, அங்க கிறிஸ்துனுடைய வசனத்தை விட்டு ரொம்ப தூரத்துக்கு போயிருப்பாங்க. இன்னைக்கு அநேகர் அப்படிப்பட்டவர்கள் காணப்படுகிறாங்க அன்புக்குரியவர்களே. அப்போ வசனத்துக்கு இசைவான உலகத்தின் தத்துவங்கள் ஏதாவது காணப்படுகிறதா என்று சொல்லி உலகத்தின் காரியங்கள்ல அல்லது உலகத்தின் தத்துவ மேதைகள் சொன்ன வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கும்போது, அந்த ஆராய்ச்சிக்குள்ள போகும்போது அது நம்ம என்ன எங்க கொண்டு போகுது அப்படின்னா, ஆவிக்குரிய வாழ்க்கையிலிருந்து வழிவிலக செய்தது. வழிவிலகி நம்ம என்ன பண்ணுகிறோம் அப்படின்னா, அந்த பிரகாசம் நம்ம கிட்ட காணப்படாது. அந்த ஒருமுறை ஒப்புவிக்கப்பட்ட அந்த பிரகாசமான அந்த ஒரு விசுவாசம் நம்ம கிட்ட இருக்காது. நம்முடைய விசுவாசம் கிறிஸ்துவில் வேர் கொண்டவர்கள் எப்படிப்பட்ட வேரா மாறிடும் அப்படின்னா, உலகத்தின் காரியங்களையும் அங்க உறிஞ்சி எடுக்கக்கூடிய வேராக மாறிடும். ஸோ அப்படிப்பட்ட வேராக இல்லாதபடிக்கு, அப்படி இருந்தோம் அப்படின்னா ஆவிக்குரிய சரிவு நமக்கு வரும். அப்படி இல்லாதபடிக்கு நாம் கிறிஸ்துவில் வேர் கொண்டவர்களாக காணப்படணும். அப்ப கிறிஸ்துவில் வேர் கொண்டவர்களாக காணப்படணும் அப்படின்னா, கிறிஸ்துனுடைய வாக்குத்தத்தங்களை மட்டுமே நாம் யோசிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். ஸோ அன்புக்குரியவர்களே, அப்படியாக கிறிஸ்துவில் வேர் கொண்டவர்களாக இருக்கும்போது மட்டுமே தான் நாம் வளர்ச்சியுள்ள அந்த ஒரு நீதியின் விருட்சமாக மாற முடியும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படியாக கிறிஸ்துவின் போதனைகளை வளரும்போது அந்த மரத்துக்கு இன்னும் எப்படிப்பட்ட காரியங்கள் தேவைப்படுகிறது என்று சொல்லி பார்க்கும்போது, உதாரணத்துக்கு ஒரு மரத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா, நிலத்திலிருந்து நீரை உறிஞ்சிக்குது, தேவையான அளவுக்கு சத்தை எடுத்துக்குது. அதன் மத்தியில இன்னும் அந்த மரத்துக்கு தேவையான அனுபவங்களும் தேவைப்படுகிறது. அப்போ பாருங்க, மரம் வளர்றதுக்கு தேவையான சத்தை இங்க தான் எடுக்குது அப்படின்னா பூமிக்குள்ள இருந்து எடுக்குது. ஆனாலும் அந்த மரம் நிலையாக இருப்பதற்கு இன்னும் அநேக சோதனைகள். எப்படிப்பட்ட சோதனைகள் அப்படின்னா, வெயில் அடிக்குது, பயங்கரமான வெயில், பயங்கரமான மழை அடிக்குது, புயல் வருது. இதையெல்லாம் தாங்கிட்டு அந்த மரம் நிலையாக நிற்கணும். அப்படி நின்னாதான் அந்த மரம் தொடர்ந்து வளர முடியும். அப்போ ஒரு சிறிய ஒரு வெயிலுக்கே காஞ்சு போகக்கூடிய மரமாக இருந்தது அப்படின்னா அது உள்ள வேறு கொள்ளலை என்று சொல்லி அர்த்தம். அன்புக்குரியவர்களே, அப்போ இந்த ஒரு சூரியனுடைய வெயில், மழை, குளிர், அதனுடைய வெப்பம், புயல், காற்று, இது எல்லாத்தையுமே எந்த அளவுக்கு அந்த மரம் தாங்குதோ அந்த அளவுக்கு அந்த மரத்தினுடைய உறுதித்தன்மை காணப்படும். அன்புக்குரியவர்களே, இப்படியாக நம் கிறிஸ்துவனுடைய அந்த சூரிய வெளிச்சத்திலிருந்து அநேக சத்தியங்கள் நமக்கு வந்துட்டு இருக்குது. அநேக சத்தியங்களை நாம் வரிசையாக பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் அந்த சத்தியத்தில் நாம் நிலையாக நிற்பதற்கு எது நம்மை வழிநடத்துகிறது என்று சொல்லி பார்க்கும்போது, இந்த பலவிதமான சோதனைகள், இந்த புயல் போன்ற சோதனைகள் நம்மை நிலைத்திருக்க செய்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ அன்புக்குரியவர்களே, கிறிஸ்துவனுடைய அந்த ஒரு போதனைகளை நாம் ஆழமாக வேர்கொண்டு நாம் உறிஞ்சிருந்தோம் அப்படின்னா எவ்வளோ பெரிய புயல் அடித்தாலும் அந்த மரம் சாயாது. அப்போ நிலையாக இருக்கும். அப்போ நிலையாக இருக்கக்கூடிய அளவுக்கு நாம் எப்படிப்பட்டவர்களாக காணப்படணும் அப்படின்னா, பல்வேறு சூழ்நிலைகள் மத்தியில், எப்படிப்பட்ட ஒரு சூழல்கள், வாழ்க்கையில பிரச்சனைகள் ஒரு புயல் போல வந்தாலும் கூட நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும் அப்படின்னா நிலையாக நிற்கக்கூடியவர்களாக காணப்படணும் என்று சொல்லி நான் பார்க்குறோம். அன்புக்குரியவர்களே, அப்படியாக பார்க்கும்போது அப்படிப்பட்ட ஒரு நிலைத்தன்மை நம்மகிட்ட இருந்தது அப்படின்னா நாம் வளர்ச்சி பாதையில நடக்க முடியும் என்று சொல்லி பார்க்குறோம். இதே சகோதர எழுத்துக்களை பார்க்கும்போது ரிப்பீட் நம்பர் 555 வாசிங்க. தேவனுடைய பிள்ளை பரிசுத்த ஆவியின் கனிகளில் சிறப்பாக வளர்ச்சியடைவதற்கு சில சமயங்களில் மாறுபட்ட சூழ்நிலைகளும் வேறுபட்ட அனுபவங்களும் அவசியமாய் உள்ளன. அவருடைய மரங்கள் ஒவ்வொன்றிற்கும் என்ன சூழ்நிலைகள் மற்றும் அனுபவங்கள் தேவை என்று மாபெரும் திராட்சை தோட்டக்காரர் அறிவார். ஆம் அன்புக்குரியவர்களே, அப்போ கிறிஸ்துனுடைய மரமாக நாம் இருக்கிறோம் அப்படின்னா, அல்லது நீதியின் விருட்சங்களாக நம்ம மாறிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, அப்படிப்பட்டவர்களுக்கு எந்த சூழ்நிலையில என்ன வேணும் அப்படிங்கிறது யாருக்கு தெரியும் அப்படின்னா மாபெரும் திராட்சை தோட்டக்காரர் அறிவார். அப்போ இந்த மரத்துக்கு எந்த நேரம் எப்படிப்பட்ட புயல் கொடுக்கணும், எவ்வளவு போராட்டங்கள் கொடுக்கணும், எவ்வளவு கஷ்டங்கள் கொடுக்கணும், எந்த நேரம் இவங்களை பாதுகாக்கணும், இது எல்லாமே தோட்டக்காரருக்கு தெரியும். அப்போ பாருங்க, ஒரு தோட்டத்தை பராமரிக்கிறவர் அந்த தோட்டத்துக்கு தேவையான தண்ணீர் பாய்ச்சுறார், தேவையான உரங்கள் போடுகிறார். இந்த மரம் நிறைய இலைகளோடு நிறைய செழிப்பாக வளருது. இப்படி வளர்ந்தாலும் கூட சிறிது நாள் கழிச்சு என்ன செய்யறாரு அப்படின்னா அந்த கொஞ்சம் கிளைகளை ஒதுக்கி விடுகிறார், சில கிளைகளை கட் பண்ணியே விடுகிறார். ஆனால் அன்புக்குரியவர்களே, இதெல்லாம் எதற்காக என்று சொல்லி பார்க்கும்போது இந்த மரம் சரியான பாதையில் வளருவதற்கு, சரியான கனி கொடுப்பதற்கு அது நடைபெறுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அதே போலதான் நம்மளுடைய வாழ்க்கையில கூட சில சமயங்கள்ல மாறுபட்ட சூழ்நிலைகளும் வேறுபட்ட அனுபவங்களும் அவசியமாகி உள்ளன என்று சொல்லி அங்க சொல்லக்கூடியதை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, அப்ப அப்படியாக எந்த அளவுக்கு நாம் இந்த ஒரு சூழ்நிலைகளை நாம் தாங்கி கொண்டு கிறிஸ்துவில் உறுதியாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் நீதி மரங்களாக, நீதியின் விருட்சங்களாக வளர முடியும் என்று சொல்லி நான் பார்க்கிறோம்.
அப்ப இந்த ஒரு வளர்ச்சி எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது என்று சொல்லி பார்க்கும்போது, அந்த வேரினுடைய ஆழம் எப்படி இருக்குதோ அந்த ஆழத்துக்கும் அந்த மரம் வெளியே தரக்கூடிய கனிக்கும் சம்பந்தம் இருக்கிறது என்று சொல்லி சகோதரர் சொல்றார். அன்புக்குரியவர்களே, அப்போ பாருங்க, அந்த மரம் ஆழமாக வேர் கொண்டது அப்படின்னா, தேவையான சத்துக்களை அதிகமாக நிலத்திலிருந்து உறிஞ்சி எடுத்தது அப்படின்னா, அந்த மரம் நல்ல கனி கொடுக்கக்கூடிய மரமாக காணப்படும். அதே போலதான் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் கூட எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறான் என்று சொல்லி பார்க்கும்போது இந்த மரத்துக்கு ஒப்பாக இருக்கிறார். அப்போ கிறிஸ்துவ இருந்து நம்ம ஆழமாக வேர் கொண்டு நாம் உறிஞ்சி எடுக்கிறோம் அப்படின்னா, கிறிஸ்துகிட்ட இருந்து எப்படிப்பட்ட ஒரு போதனைகளை அல்லது எப்படிப்பட்ட குணங்களை நாம் எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு வெளிப்புறமாக நம்ம கிட்ட அந்த ஒரு மாற்றங்கள் காணப்படும். அப்போ கிறிஸ்துவின் சாயல்ல நம்ம இணையணும், கிறிஸ்துவை போல மாறணும், மறுரூபமாக்கப்படணும் அப்படிங்கிறது எப்படி படிப்படியாக ப்ராசஸ் நடக்குது அப்படின்னா இப்படிதான். ஒரு மரம் வேர்ல இருந்து எப்படி உறிஞ்சி கனியாக மாற்றுகிறதோ அதே போல கிறிஸ்துவுக்குள் நாம் வேர் கொண்டு அவருக்குள் இருக்கக்கூடிய அந்த ஒரு குணாதிசயங்கள், அந்த ஒரு சாயலை கொஞ்சம் கொஞ்சமாக நாம் உறிஞ்சி எடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அவருடைய சாயலாக மாறப்போகிறோம். ஸோ இந்த ப்ராசஸ் தான் தொடர்ந்து நடக்கக்கூடியதாக காணப்படுகிறது என்று சொல்லி பார்க்குறோம். அப்போ அந்த வேரின் ஆழத்துக்கும் அந்த ஒரு கனி கொடுக்கக்கூடிய ஒரு காரியத்துக்கும் சம்பந்தம் இருக்கிறது என்று சொல்லி நான் பார்க்குறோம். இதே நம்ம சகோதர எழுத்துக்களை பார்க்கும்போது ஒரு கிறிஸ்துவனுடைய விசுவாசம் அப்படிங்கிறது கிறிஸ்துவுக்குள் ஆழமாக வேரூன்றப்பட வேண்டும். கிறிஸ்துவன் மீது வைத்துள்ள அந்த ஒரு நம்பிக்கை எப்படிப்பட்ட நம்பிக்கையா இருக்கணும் அப்படின்னா மிக மிக ஆழமாக வேர் கொண்டவர்களாக நாம் காணப்படணும். ஒருவேளை நாம் ஏதோ ஒரு காரியத்தை எதிர்பார்த்திருப்போம், அது நடக்காது, ஆனா சரி நடக்கல என்று சொல்லி நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது. ஆனால் அது இன்னும் நம்ம ஆழமாக கிறிஸ்துவுக்குள் வேர் கொண்டவர்களாக இருந்தோம் அப்படின்னா, நான் தேவனுடைய பிள்ளை, தேவன் என்னை வழி நடத்துவார் அப்படிங்கிற ஒரு விசுவாசம் நமக்குள்ள இருந்தது அப்படின்னா அந்த ஆழமாக வேர் கொண்டு இருக்கும்போது சிறிய சிறிய சம்பவங்கள்ல நம்ம தோன்று போக மாட்டோம். ஒருவேளை சிறிய சிறிய தோல்விகள் வந்தாலும் கூட தொடர்ந்து என்ன நடக்கும் என்று சொல்லி பார்க்கும்போது இன்னும் நம்ம உறுதியாக நிலைத்திருக்கும் போது அந்த ஒரு கனி கொடுக்கக்கூடிய சூழ்நிலை அங்க காணப்படும் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். அதான் சகோதர எழுத்துக்களை பார்க்கும்போது எங்கே செழுமையான பசுமை இருக்கிறதோ அங்கே நன்றாக வேர் ஊன்றப்பட்டு இருக்கிறது அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்ள முடியும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனா அப்படி வேர் கொண்டு எங்க அதிகமாக வேர் கொண்டு இருக்குதோ அங்க நன்றாக அது என்ன நடக்குது அப்படின்னா பசுமையாக அந்த ஒரு மரம் காணப்படும், அது கனி கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில காணப்படும். ஆனால் அங்கே வளர்ச்சி நின்றுவிடக்கூடாது அப்படிங்கிறார். வளர்ச்சி நின்றுவிடக்கூடாது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா தொடர்ந்து பார்க்கும்போது அது கனியை தாங்கி இருப்பது அவசியமாகிறது. அப்ப பாருங்க, ஒரு மரம் வளர்வதற்காக பூமியிலிருந்து வேர் மூலமாக சத்துக்களை உறிஞ்சி எடுக்குது. அப்ப தேவையான சத்துக்களை உறிஞ்சி அந்த மரம் கனியும் கொடுத்துருச்சு. அந்த கனியை பழுக்கக்கூடிய தருணமாக மாறிடுச்சு, பழமாகவும் மாறிடுச்சு. பழுத்ததுக்கு அப்புறம் சரி கனியை கொடுத்தாச்சு, பழம் பழுத்துருச்சு, இனிமே இந்த மரத்துக்கு எதுவுமே தேவையில்லை என்று சொல்லி அந்த வேர் உறிஞ்சதை நிப்பாட்டிச்சுன்னா என்ன ஆகும்? அந்த பழம் என்ன ஆகும்? பழமா இருக்குது. அந்த பழம் எது வரைக்கும் இருக்கணும் அப்படின்னா அந்த கனியை பறிக்கிற வரைக்கும் அது பழமாகவே இருக்கணும். ஒருவேளை அந்த கனி கொடுக்கக்கூடிய மரம் கனி கொடுத்தாச்சு அப்படிங்கிறத நினைச்சிட்டு அந்த வேர் உறிஞ்சக்கூடியதை நிப்பாட்டிருச்சு அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா பழமா பழுத்திருந்தாலும் கூட அந்த பழம் எப்படி மாறிடும் அப்படின்னா மறுபடியும் அழுகி போன நிலைமைக்கு மாறிடும். அப்போ திரும்பவும் அந்த பழத்தை பாதுகாப்பதற்காக அப்போ பாருங்க, ஒரு கனி ஒரு பழம் மரத்துல இருக்கும்போது அது நல்லா இருக்கும். ஆனா காயா இருக்கும்போதே பறிச்சு வச்சிட்டோம் அப்படின்னா வீட்டுல இருந்தா என்ன ஆகுது அப்படின்னா கொஞ்சம் அதனுடைய தன்மை மாற ஆரம்பிச்சது. அதே போலதான் அன்புக்குரியவர்களே, அப்போ நாம் கிறிஸ்துவுல நாம் வேர் கொண்டிருக்கிறோம், நாம் வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்கிறோம். இப்போ தேவையான வளர்ச்சி வந்துருச்சு, நான் கனி கொடுத்துட்டேன், என்கிட்ட நிறைய குணலட்சணங்கள் காணப்படுகிறது என்று சொல்லி நினைச்சிட்டு நாம் கிறிஸ்துகிட்ட இருந்து கேட்கிறத உறிஞ்சதை நிப்பாட்டிட்டோம் அப்படின்னா அல்லது கிறிஸ்துகிட்ட இருந்து உறிஞ்சதை நிப்பாட்டிட்டோம் அப்படிங்கிறது அவருடைய போதனைகளை நாம் கற்றுக்கொள்வது, அவருடைய தெய்வீக திட்டத்தை நாம் படித்துக் கொள்வது, படிப்பின் மூலமாக தெரிந்து கொள்வது, அவருடைய தெய்வீக திட்டங்கள் வசனங்களை படிக்கிறது. அப்போ இதையெல்லாம் நான் தெரிஞ்சுட்டேன், நான் கனி கொடுத்துட்டேன், நிறைய குணாதிசயங்களை நான் பெற்று கொண்டுட்டேன் என்று நினைச்சிட்டு படிக்கிறத நிப்பாட்டிட்டோம் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா நம் சோர்வுக்குள்ள போயிடும். அப்போ அந்த கனி என்ன ஆகும் அப்படின்னா ஏற்கனவே கனி கொடுத்திருந்தாலும் கூட அந்த கனி அதனுடைய ஸ்திரத்தன்மையை இழந்து போயிடும் என்று சொல்லி சொல்றாரு. ஸோ அன்புக்குரியவர்களே, அப்படியே தான் அது கனியை தாங்கி நிற்பது அவசியமாகிறது. அப்போ கனி வந்தாலும் அது கனியை தாங்கி நிற்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்னும் அந்த மரம் என்னதான் செய்யணும் அப்படின்னா நீரை உறிஞ்சிக்கிட்டே இருக்கணும். அதே போல அன்புக்குரியவர்களே, அவ்வாறே தேவனுடைய பிள்ளைகளின் ஆவிக்குரிய ஜீவியமும் தன்னில் தானே கிறிஸ்துவின் சாயலை அதிகமாய் வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி சகோதர எழுத்துக்கள்ல பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, அப்ப அப்படியாக நாம் நீதியின் விருட்சங்களாக மாறக்கூடிய அளவுக்கு
மாறுற வரைக்கும் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும் அப்படின்னா கிறிஸ்துவுக்குள்ள வேர் கொண்டு உறிஞ்சக்கூடியவர்களாக நாம் காணப்படணும் என்று சொல்லி நான் பார்க்குறோம். அப்படி உரியும் போது ஒருவேளை கிறிஸ்துக்குள்ளேருந்து நம்ம தேவையான சத்தியத்தை உறிஞ்சு இருக்கிறோம். அப்படி உரியும் போது சிறிது உலக காரியங்களும் சேர்த்து நம்ம உறிஞ்சிருந்தாலும் கூட அதனுடைய தன்மை எப்படிப்பட்டதாக மாறும் அப்படின்னா அந்த கனிகளில் வித்தியாசங்கள் காணப்படும் என்று சொல்லி நான் பார்க்குறோம். இதுக்கு உதாரணமாக நம்ம பார்க்கலாம் அப்படின்னா பப்பாளி மரத்தை நம்ம ஈஸியாக உதாரணங்களை நம்ம எடுத்துக்கலாம். அந்த ஒரு பப்பாளி மரம் தனியாக இருக்கக்கூடிய இடத்துல அதனுடைய பழங்கள் டேஸ்ட்டாக இருக்கும். அதே பப்பாளி மரம் ஒரு வேப்ப மரத்தின் அடியில் அந்த ஒரு பப்பாளி மரம் இருந்தது அப்படின்னா அந்த பழத்தை பறித்து சாப்பிட்டீங்க அப்படின்னா கசப்பு தன்மை இருக்கும். அப்போ பாருங்க, அதுக்கு தேவையான சத்த நிலத்துல இருந்து அந்த பப்பாளி மரம் உரியுது. ஆனால் வேப்ப மரத்தினுடைய வேரில் இருக்கக்கூடிய அந்த ஒரு சத்தையும் சேர்ந்து உரியுது. வேப்ப மரத்தினுடைய நிழலும் அதன் மீது படுது. அப்படி படும்போது அந்த பழம் கொஞ்சம் கசப்பு தன்மையாக மாறிடுது. அப்போ அதே போலதான் அன்புக்குரியவர்களே, உலக காரியங்கள்ல நம்ம சிறிதளவு அறிவு வேண்டும் என்று சொல்லி இங்க தேவனுடைய செய்தியோடு உலக செய்தியை நாம் கலக்கும் போது என்ன நடக்குது அப்படின்னா ஆவிக்குரியவற்றில் ஆழமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் காணாம போயிரும் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். அப்ப தேவனுடைய ஆழமான காரியங்கள் குறித்ததான அந்த நுண்ணறிவு எங்க போயிரும் அப்படின்னா காணாம போயிரும். அப்ப ஆழமான சத்தியங்களை உணர்ந்து கொள்வது என்பது ஒரு நுண்ணறிவை பெற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்கள். அப்போ கண்ணுக்கு தெரியாத பாகங்களை பற்றி நாம் புரிந்து கொள்கிறோம். அப்போ பாருங்க, கண்ணுக்கு தெரியாத ராஜ்யம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, வரக்கூடிய தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படிங்கிறத நாம் ஆராய்ச்சி செஞ்சு நாம் கண்டுபிடிக்கிறோம். அப்படி இருக்கும்போது உலகத்தின் காரியத்தை நம்ம சேர்த்து பார்க்கும்போது அங்க என்ன நடக்குது அப்படின்னா அந்த ஆழமாக வேர் கொண்டு தேவனுடைய செய்தியை நாம் பெற்றுக்கொள்கிற நாம் அந்த செய்தியில குறைவு ஏற்பட்டுரும் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, அப்படி ஆழமாக வேர் கொள்ளாத சூழ்நிலையில காணப்படும் போது அது எப்படிப்பட்ட மரமாக காணப்படும் அப்படின்னா ஒரு வெளிப்புறமாக பார்ப்பதற்கு நல்ல மரமாக தோன்றலாம். அப்ப இன்னைக்கு பாருங்க, உலகத்தினுடைய மனிதர்கள் அப்படிதான் காணப்படுவாங்க, வெளிப்புறமாக நல்ல மனிதர்களாக காணப்படுவாங்க. ஆனால் தேவனுடைய செய்தி அவர்களிடம் இல்லாததினால அந்த நித்திய ஜீவனை அவங்க சுதந்திரிக்க கூடாதவர்களாக காணப்படுவாங்க. அப்ப அன்புக்குரியவர்களே, நாம் ஒரு பரிசுத்தவான்களாக மாறுவதற்காக நாம் அழைக்கப்பட்ட சந்ததியாக இருக்கிறோம். அப்ப பாருங்க, காட்டுக்குள்ள விருட்சங்கள் நிறைய இருக்கும், நிறைய மரங்கள் செழித்தோங்கி வளர்ந்துட்டு இருக்கும். ஆனாலும் நீதியின் விருட்சங்களாக நாம் மாறுகிறோமா அப்படிங்கிறது நாம் உறிஞ்சக்கூடிய அந்த ஒரு குணாதிசயத்தை பற்றி இருக்குது என்று சொல்லி பார்க்கிறோம். கிறிஸ்து கிட்ட வந்து எந்த அளவுக்கு உறுதியான அவருடைய குணாதிசயங்களை நாம் உறிஞ்சி எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நீதியின் தன்மையில அந்த ஒரு மரம் வளரும் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். அப்படி நாம் வளர்ந்து கொண்டு இருக்கும் போது நம்மகிட்ட அந்த ஒரு எப்படி ஒரு மரம் கனி கொடுக்குதோ அதே போல நம்மளுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்டதான காரியங்கள் காணப்படும் அப்படின்னா ஒரு பிரதிபலிப்பு காணப்படும் என்று சொல்லி நான் பார்க்கிறேன். அப்ப அந்த ஒரு பிரதிபலிப்புக்கான காரணங்கள் எப்படிப்பட்ட காரணங்கள், எதனால அந்த ஒரு பிரதிபலிப்பு வருது, அதாவது உலக ஜனங்களை காட்டிலும் பிரதிபலிப்பு நம்ம கிட்ட என்ன ஒரு வித்தியாசம் காணப்படுகிறது என்று சொல்லி பார்க்கும்போது சகோதர எழுத்துக்கள் அங்க சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம வாசிக்கலாம். அடுத்த யுகத்தில் உலகின் நியாயாதிபதிகளாக நாம் இருக்க வேண்டுமானால் நம் சகோதரர்களை குறித்த நம் மதிப்பீடுகளில் எப்படி சரியான பார்வையை கர்த்தருடைய பார்வையை எடுப்பது என தற்போது நாம் கற்காவிடில் இந்த ஸ்தானத்துக்கு எப்படி நாம் பொருத்தப்படுவோம்? ஆமா அன்புக்குரியவர்களே, அப்போ உலகத்தின் நியாயாதிபதியாக மாறணும், ராஜாக்களாக மாறணும் என்கின்ற நோக்கத்துக்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி இருக்கும்போது நாம் நம்முடைய சகோதரரை குறித்த மதிப்பீட்டில் எப்படிப்பட்ட ஒரு பார்வையை நாம் பார்க்கிறோம், அல்லது நம்மை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு சகோதர சகோதரிகளை எப்படிப்பட்ட ஒரு பார்வையோடு நாம் பார்க்கிறோம். அப்போ கர்த்தருடைய பார்வை நம்ம கிட்ட இருக்குதா? கிறிஸ்து எப்படிப்பட்ட ஒரு பார்வையில ஜனங்களை பார்த்தார், அவருடைய சீசர்களை எப்படிப்பட்ட ஒரு பார்வையோடு பார்த்தார், அல்லது அவருக்கு எதிராக அவருக்கு இடையூறு செய்கிறவர்களை கூட கர்த்தர் இயேசு எப்படிப்பட்ட ஒரு பார்வையோடு பார்த்தார்? அப்போ அன்புக்குரியவர்களே, அப்போ கிறிஸ்துவிடம் இருந்த அந்த ஒரு பார்வை, அவரு நீதியுள்ள நியாயாதிபதியாக இருக்கிறார். அப்போ கிறிஸ்து கிட்ட இருந்த அந்த ஒரு பார்வை நம்ம கிட்ட இருக்குதா? அதை நம்ம எங்க தான் கற்றுக்கொள்ளணும் என்று சொல்லி பார்க்கும்போது இப்போதான் நம்ம கற்றுக்கொள்ளணும். கிறிஸ்து கிட்ட இருந்து வேறு மூலமாக கிறிஸ்து கிட்ட இருந்து அவருடைய குணாதிசயங்களை நம்ம உறிஞ்சி எடுக்கிறோம். அப்போ கர்த்தர் இயேசுனுடைய பார்வை எப்படிப்பட்ட பார்வையாக இருந்தது ஜனங்கள் மீது அப்படிங்கிற ஒரு காரியத்தை கூட நாம் இப்போ உறிஞ்சி எடுக்கணும் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். ஒருவேளை அதை நாம் இப்போ கற்றுக்கொள்ளலை அப்படின்னா அந்த ஒரு இடத்துக்கு நம்ம எப்படி போக முடியும்? அப்போ அன்புக்குரியவர்களே, அப்போ ஒரு நியாயாதிபதி அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு நம்ம போகணும் அப்படின்னா, அல்லது ஒரு ராஜாக்களா ஆகக்கூடிய ஆளுகை செய்யக்கூடிய ஒரு இடத்துக்கு போகணும் என்று சொல்லி இந்த ஒரு அழைப்புகளாக வந்திருக்கிற நாம் அதற்கேற்ற தகுதிகளை நாம் இங்கேயே கற்றுக்கொள்ளணும்.
அப்படி கற்றுக்கொள்ளலை அப்படின்னா அந்த ஒரு இடத்துக்கு நாம் எப்படி நம்ம பொருத்தமுள்ளவர்களாக மாறுவோம்? அப்போ அங்க போய் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் இல்லை, இதெல்லாம் நாம் இங்கே கற்றுக்கொள்ளணும். கிறிஸ்துவை போல மாறுகிறது அப்படிங்கிறது நாம் இங்கேயே பெற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஸோ அன்புக்குரியவர்களே, அப்போ அப்படிப்பட்ட காரியத்தை கிறிஸ்துவிடருந்து நாம் கற்றுக்கொள்ளும் போது நாம் வளர்ச்சி பாதையில நாம் அந்த ஒரு ராஜ்யத்துக்கு தகுதியுள்ளவர்களாக, ராஜாக்களாக, நியாயாதிபதியாக மாறக்கூடிய தகுதி நம்ம கிட்ட காணப்படும் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். அப்போ வர இருக்கின்ற அந்த ஒரு உலகத்துல நியாயாதிபதி அப்படிங்கிற ஒரு ராஜ்யத்தை பெறுவதற்கு நாம் நம்ம கிட்ட வளர்ச்சி பெற்றிருக்கிறோமா, நாம் வளர்ச்சி பாதையில் இருக்கிறோமா அப்படிங்கிறத நாம் எப்படி தான் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா, நம்மை நாமே சுய பரிசோதனை செய்யும்போது தெரிந்து கொள்ள முடியும் என்று சொல்லி நான் பார்க்குறோம். ஸோ அன்புக்குரியவர்களே, அப்போ இப்படியான செய்திகள் தான் எப்படி வருது அப்படின்னா தேவனுடைய செய்தியாக. இந்த செய்தியெல்லாம் யூதா 1:3 சொல்லப்பட்டது போல பரிசுத்தவான்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட அந்த ஒரு விசுவாசம். அப்போ அன்புக்குரியவர்களே, இந்த செய்தி ஒட்டுமொத்தமாக உலகத்துக்கு சொல்லப்பட்ட செய்தி அல்ல, தேவனுடைய பிள்ளைகளாக அழைக்கப்பட்டவர்களுக்கு மட்டும் சொல்லக்கூடிய செய்தி. அப்போ அந்த வேர் மூலமாக நாம் கிறிஸ்துவிடம் இருந்து இருக்கக்கூடிய குணாதிசயங்களை, தேவையான அவருடைய போதனைகளை நாம் உறிஞ்சி எடுத்து அவரே போல மாறக்கூடியவர்களாக நாம் மாறணும். அப்படி நாம் மாறுவதற்காக தான் இந்த செய்தி நமக்கு தரப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நான் பார்க்குறோம். ஸோ அன்புக்குரியவர்களே, அப்படியாக பார்க்கும்போது அந்த ஒரு காரியத்தை உறிஞ்சி எடுக்கும்போது அங்கே சாத்தான் என்ன செய்வான் என்று சொல்லி பார்க்கும்போது நம்மளுடைய சிந்தைகளுக்கு பலவிதமான வாய்க்கால்களை வெட்டுவான் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அப்போ பாருங்க, கிறிஸ்து கிட்ட இருந்து நம்ம போதனைகளை பெற்றுட்டு இருக்கிறோம், அவருடைய குணாதிசயங்கள் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத நம்ம ஆழ்ந்து தியானிச்சுட்டு இருக்கிறோம். அப்படி தியானிச்சுட்டு இருக்கும்போது சாத்தான் உலகத்தின் பாதையில ஒரு கால்வாய் வெட்டுவான் என்று சொல்லி சகோதரர் சொல்றார். எப்படிப்பட்ட கால்வாய் அப்படின்னா நம்முடைய சிந்தனைகளை திசை திருப்பக்கூடிய விஷயங்கள். அப்போ அவருடைய செய்தியை நாம் கேட்டுக்கொண்டு இருக்கும்போது திடீரென நம்மளுடைய நினைவுகள் எங்கே போகும் அப்படின்னா நேற்று நடந்த சம்பவத்துக்கு, அல்லது சமீபத்தில் நடந்த வேற ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனை பற்றி ஞாபகங்கள் போகும், அல்லது இது முடிச்ச உடனே, இந்த ஆராதனை முடிச்ச உடனே நான் அடுத்து எங்கே போகணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை போகும். அப்போ இந்த சிந்தனையெல்லாம் நம்மளை எங்கே கொண்டு போகுது அப்படின்னா, நம்ம எதை பெற்றுட்டு இருக்கிறோமோ, தேவனுடைய செய்தியை பெற்றுட்டு இருக்கிறோமோ அதிலிருந்து அதை வழிவிலக செய்யக்கூடிய சிறிய கால்வாய்களாக காணப்படுகிறது. இப்படிப்பட்ட ஒரு கால்வாய்கள் மூலமாக நம்முடைய கவனத்தை திசை திருப்பதற்கு அங்கே சாத்தான் முயற்சிப்பான் என்று சொல்லி பார்க்குறோம். ஸோ இன்னும் நம்ம வசனங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா 2 தீமோத்தேயு 3:16 வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது, தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக. ஆமா அன்புக்குரியவர்களே, அப்போ நாம் தேவனுடைய மனுஷன் தேறினவர்கள், வளர்ச்சி பெற்றவர்கள் அப்படின்னா எப்படிப்பட்ட சூழ்நிலையில வளர்ச்சி பெற்றவர்கள் என்று சொல்ல முடியும் அப்படின்னா, வேத வாக்கியங்கள் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்குது அப்படிங்கிறத நம்ம முதல்ல உணர்ந்து கொள்ளணும். அப்போ தேவ ஆவியினால வேத வாக்கியங்கள் அருளப்பட்டிருக்குது அப்படின்னா, வேத வசனங்கள் எப்படிப்பட்ட காரியங்களாக இருக்குது அப்படின்னா தேவனுடைய ஆலோசனைகளாக, தேவனுடைய செய்தியாக இருக்கிறது. இந்த செய்திக்கு இசைவில்லாத ஒரு ஆலோசனைகள் வருது அப்படின்னா அது மனிதனுடைய செய்தியாக காணப்படுகும். அப்போ அந்த செய்தியை நம்ம கலக்காதபடிக்கு நம்மளுடைய நற்கிரியை செய்வதற்கு தகுதியுள்ளவர்களாக இருக்கணும் அப்படின்னா நாம் எப்படிப்பட்டவர்கள் இருக்கணும் அப்படின்னா அந்த தேவனுடைய வார்த்தைகளை நாம் பெற்றுக்கொண்டு அதில் தேறினவர்களாக. அப்போ ஒரு ஆலோசனை, இன்றைக்கு உலகத்துல ஒரு ஆலோசனை நம்ம கிட்ட வருது அப்படின்னா அந்த ஆலோசனை வசனத்தின்படி இருக்குதா அப்படின்னு எப்படி புரிந்து கொள்வது அப்படின்னா தேவனுடைய வசனத்துல தேறினவர்களா இருந்தாதான் புரிந்து கொள்ள முடியும். கிறிஸ்துவுக்குள்ள நான் வேர் கொண்டவர்களா இருந்தா அதை நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ கிறிஸ்துவுக்குள்ள வேர் கொண்டவர்களா இருக்கும்போது வரக்கூடிய ஆலோசனைகள் அல்லது வரக்கூடிய செய்திகள் கிறிஸ்துவிடமிருந்து வரக்கூடிய செய்தியா, தேவனுடைய ஆலோசனையா அல்லது மனிதருடைய ஆலோசனையா அப்படிங்கிறத நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். இன்னும் யோவான் 17:17 பார்க்கும்போது உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அன்புக்குரியவர்களே, அப்போ முற்றிலுமாக நாம் அந்த ஒரு சாயலை, அந்த ஒரு வளர்ச்சியை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நமக்கு தேவையானது என்ன அப்படின்னா கிறிஸ்துனுடைய போதனைகள் வசனத்தின் மூலமாக இருக்குது. இவைகள் தான் நம்மளை என்ன பண்ணும் அப்படின்னா பரிசுத்தப்படுத்தும். இதை இல்லாதபடிக்கு வேற நல்ல ஆலோசனைகள் தான் அப்படிங்கிற பேர்ல மனிதர்களுடைய ஆலோசனைகளை நம்ம கேட்டோம் அப்படின்னா அது என்ன பண்ணாது அப்படின்னா நம்முடைய இருதயத்தை பரிசுத்தப்படுத்தாது. ஒருவேளை வெளிப்புறமாக நம்மளை ஒரு பரிசுத்தமான் போல காட்டக்கூடிய காரியமாக காணப்பட்டாலும் கூட நம்முடைய இருதயங்களை அது பரிசுத்தப்படுத்தாது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ இருதயத்தை சுத்திகரிக்கக்கூடியது என்ன அப்படின்னா தேவனுடைய வசனங்கள் தான். அந்த வசனம் தான் நம்மை சுத்திகரிக்கக்கூடிய,
வெள்ளியை புடமிடுவது போல நம்மளுடைய இருதயத்தை புடமிட்டு சுத்திகரிக்கக்கூடிய தேவனுடைய செய்தியாக காணப்படுகிறது என்று சொல்லி நான் பார்க்கிறோம். ஸோ அப்படியாக பார்க்கும்போது அந்த ஒரு காரியத்துல நாம் அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாக, தேவ வசனத்தை அதிகமாக நாம் விரும்பக்கூடியவர்களாக காணப்படணும் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். ஸோ அதனாலதான் இந்த ஒரு செய்தி, தேவனுடைய செய்தி பரிசுத்தவான்களுக்காக ஒப்புவிக்கப்பட்ட தேவனுடைய செய்தியாக காணப்படுகிறது என்று சொல்லி நான் பார்க்கிறோம். ஸோ அப்படியாக தேவனுடைய செய்தி வரும்போது சாத்தான் இன்னொரு வாய்க்கால் ஓட்டுவான். எப்படி வாய்க்கால் ஓட்டுவான் என்று சொல்லி பார்க்கும்போது, நீங்க பெற்றிருக்கிற ஒரு நன்மை காரியம் இது சரியான வழி அல்ல, நீங்க இந்த அளவுக்கு இவ்வளவு நேரத்தை கொடுக்கணுமா, தேவனுக்கு நேரத்தை கொடுக்குறேன் என்று சொல்றீங்க, ஓகே, ஆனா இவ்வளவு நேரத்தை கொடுக்கணுமா, காலையில போயிட்டு நைட்டு தான் வீட்டுக்கு வரீங்க, 2 நாள் அங்கேயே தங்கிக்கிறீங்க, இவ்வளவு நேரத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருக்கிறா? இப்படியாக பலவிதமான ஆலோசனைகள் வரும். அப்போ அதே நேரத்துல பக்கத்துல இருந்து ஒரு சிலர் சொல்லுவாங்க, இதெல்லாம் நாங்களும் கிறிஸ்தவங்கள் தான், நாங்களும் இதெல்லாம் செய்ய தான் செய்யறோம், நீங்களும் இதை செய்யலாமே என்று சொல்லும்போது நம்ம செய்ய மாட்டேன்னு சொல்லுவோம். அப்படி செய்ய மாட்டேன்னு சொல்லும்போது, நீங்க பிடிச்ச பிடியிலே இருக்காதீங்க, இதெல்லாம் ஒன்றும் பெரிய தவறு இல்லை, இப்படியான ஆலோசனைகள் வரும். ஆனால் அன்புக்குரியவர்களே, இந்த சூழ்நிலையில மற்றவர்களுடைய பார்வைக்கு நம்ம எப்படிப்பட்டவர்களாக காணப்படுவோம் அப்படின்னா, நமக்கு நிறைய தகுதிகள், வாழ்வதற்கான தகுதிகள் இருக்குது, நமக்கு தேவையான உதவிகள் நிறைய கிடைக்குது, ஆனாலும் நம்ம அதை வேண்டாம் என்று சொல்லி தவற விடுறோம் என்று சொல்லி அவங்க நினைப்பாங்க. அப்ப அதை எப்படி நினைப்பாங்க என்று சொல்லி சகோதரர் சொல்லும்போது, அவங்க கிறிஸ்தவன் ஒரு குருட்டு விடாப்பிடியன் என்று சொல்லி நினைப்பாங்க. நான் எதை பிடிச்சிக்கிட்டனோ அதிலே தான் நான் இருப்பேன், வேற எதுவும் எனக்கு வேண்டாம், இப்படி குருட்டுத்தனமான ஒரு நம்பிக்கையை வச்சிருவாங்க என்று சொல்லி உலகத்தில் இருக்கிறவங்க நம்மளை பார்த்து சொல்லுவாங்க. ஆனால் சகோதரர் சொல்றார், அந்த கிறிஸ்தவன் ஒரு குருட்டு விடாப்பிடியன் அல்ல என்று சொல்லி சகோதரர் சொல்றார். எதனால குருட்டு விடாப்பிடியன் அல்ல என்று சொல்லி சகோதரர் சொல்றார் என்று சொல்லி பார்க்கும்போது, இன்றைக்கு உலகத்தினுடைய கிறிஸ்தவர்கள் பார்த்துட்டோம் அப்படின்னா பொதுவான காரியத்துக்காக ஓடிட்டு இருப்பாங்க, ஆனா எதுவுமே தெரியாத காரியத்துக்கூட ஓடிட்டு இருப்பாங்க. அப்போ அன்புக்குரியவர்களே, ஆனால் தேவனுடைய சத்தியம், உண்மையான செய்தியை பெற்றுக்கொண்டவர்கள் எப்படிப்பட்டவர்கள் இருப்பாங்க அப்படின்னா, உண்மையான தேவனுடைய திட்டம் என்ன, இந்த உலகத்தை தேவன் எதற்காக படைத்தார், எப்படி படைத்தார், இந்த உலகம் மீண்டுமாக எப்படி மாற போகிறது. இன்றைக்கு உலகத்துல பார்க்கும்போது எல்லாரும் கிறிஸ்தவர்களும் சொல்லக்கூடிய காரியம் என்ன அப்படின்னா, பரலோகத்துக்கு போக போறேன், பரலோகத்துக்கு போகிறதுக்காக நான் இந்த சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கிறேன் சொல்லலாம், ஆனால் எப்படி போறோம்னு சொல்லிடுவாங்க, ஆனா குருட்டுத்தனமாக போற மாதிரி தெரியும், ஆனா எப்படி போக முடியும் அப்படிங்கிற காரியம் தெரியாது. ஆனால் அன்புக்குரியவர்களே, அந்த ஒரு காரியத்தை சொல்லக்கூடிய காரியம் எங்க காணப்படுது அப்படின்னா, கிறிஸ்துவனுடைய போதனைகள்ல காணப்படுது. கர்த்தர் இயேசு பேசின எல்லா ஊமைகள்லுமே பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்கள் காணப்படுகிறது. அப்போ அந்த ஊமைகளை அப்படியே மேலோட்டமா எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியுமா? முடியாது. அப்போ ஒரு கடுகு விதை ஓமை அப்படின்ட்டா, அந்த ஒரு கடுகு விதையை குறித்து சொல்லும்போது, இந்த ஒரு கடுகு விதை ராஜ்யத்துக்கு ஒப்பா இருக்குது என்று சொல்லி சொல்றாரு. அப்போ அப்படின்னா நேரடியாக அதை எடுத்துட்டோம் அப்படின்னா அது எப்படி அதுல ஒரு ராஜ்யத்தின் செய்தி இருக்குது? அப்போ பாருங்க, கர்த்தர் பேசின ஒவ்வொரு ஓமைகள்லுமே, ஐஸ்வர்யவான் குறித்த ஓமை இருக்குது, எல்லா ஓமைகள்லுமே அந்த வசனங்களை நேரடியாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு ரகசியம் மாதிரி தெரியாது. அதை அப்படியே நம்ம எடுத்துக்கொள்ளாதபடிக்கு அதில் இருக்கக்கூடிய ஆழமான ரகசியங்கள் என்ன அப்படிங்கிறத உணர்ந்து கொண்டு நாம் அதன்படி நடக்கிறோம். அப்படி உணர்ந்து கொண்டு நடக்கும்போது அது மற்றவர்களுடைய பார்வைக்கு எப்படியாக இருக்குது அப்படின்னா, அது மற்றவருடைய பார்வைக்கு குருட்டுத்தனமாக இருந்தாலும் கூட சத்தியத்தின்படி நடக்கிறவர்களுக்கு அது நம்மை தகுதிப்படுத்தக்கூடியதாக காணப்படுகிறது என்று சொல்லி நான் பார்க்கிறோம். ஸோ அதான் சகோதர எழுத்துக்களை பார்க்கும்போது சத்தியத்தின் வெவ்வேறு பகுதிகளை இணக்கமான முழுமையுடன் எப்படி இணைப்பது என்று அறிந்து முற்றிலும் தகுதியுள்ளோராய் இருக்க வேண்டும். தேவனுடைய சத்தியத்தில் உறுதிப்பட்டிருக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, அப்போ சத்தியத்தின் பல்வேறு பகுதிகளை எப்படி இணைப்பது அப்படிங்கிறது கூட தெரிந்தவர்களாக இருக்க வேண்டும். அப்போ எப்படி நம்ம தெரிஞ்சவர்களாக இருக்கோம் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே வசனங்கள்ல பார்க்கிறோம், அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும். அப்போ ஒரு வசனத்துக்கு இணையான இன்னொரு வசனம் எங்க இருக்கிறது? வெறும் வசனம் மட்டுமல்ல, அதுக்கு உள்ள இருக்கக்கூடிய சத்தியங்கள் என்ன, அது ஆழமான கருத்துக்கள் என்ன, அந்த கருத்துக்களை வேறு எங்கு வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்குது, இந்த ஓமைக்கான உண்மையான விளக்கங்கள் என்ன, இதெல்லாம் எப்படி காணப்படுகிறது அப்படின்னா, நாம் பல்வேறு பகுதிகளில் அதை தேடி இணைத்து பார்த்து ஆழமாக கண்டுபிடிக்கிறவர்களாக காணப்படுகிறோம். ஸோ அப்படி காணப்படும் போது தான் இங்கே சகோதரர் சொல்றார், கிறிஸ்தவன் குருட்டு விடாப்பிடியன் அல்ல. அப்போ இந்த ஒரு தேவனுடைய செய்தியை பெற்றுக்கொண்டிருக்கிறேன்னா
ஒரு குருட்டு விடாப்பிடியன் போல் இல்லாதபடிக்கு எப்படி போகிறோம் அப்படின்னா தெளிவான சிந்தையோடு. அப்போ வெறுமனே கிறிஸ்து பேசின அந்த ஒரு போதனைகள் வெறுமனே வார்த்தைகளாக எடுத்துக்கொள்ளாதபடிக்கு ராஜ்யத்தின் ரகசியங்கள் அதுல என்ன இருக்கிறது அப்படிங்கிறத அதை ஆழமாக தியானித்து உணர்ந்தவர்களாக செல்லும் போது அங்க நாம் குருட்டு விடாப்பிடியன்கள் அல்ல, நாம் கிறிஸ்துவை பின்பற்றுவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி எங்க சகோதரர் சொல்றதை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, நாம் அப்படியாக போகும்போது கிறிஸ்துனுடைய போதனைகள்ல கற்றுக்கொண்டே நாம் போகும்போது அதுல இருக்கக்கூடிய வேரின் மூலமாக நாம் உறிஞ்சி எடுக்கிறோம் அப்படின்னா, கிறிஸ்துனுடைய குணாதிசயங்களை நாம் கற்றுக்கொண்டுட்டு இருக்கிறோம் அப்படின்னா, அது எப்படி கற்றுக்கொண்டு நம்ம வளருகிறோமா, நீதியின் விருட்சங்களாக மாறுகிறோமா, வளர்ச்சி பாதையில் இருக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நம்ம கிறிஸ்து கிட்ட இருந்து உறிஞ்சிற வரைக்கும் அவர்கிட்ட இருந்து அந்த குணாதிசயங்களை பெற்றுக்கிட்டு இருக்கிறோம், அதை வாங்கிட்டு இருக்கிறோம். ஆனா நம்ம வளர்ச்சி அடைகிறோமா அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்க முடியும் என்று சொல்லி பார்க்கும்போது அது நம்மளுடைய சுய பரிசோதனை மூலமாக தான் கண்டுபிடிக்க முடியும் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். ஸோ அதனாலதான் ஒவ்வொரு கிறிஸ்தவருக்குமே சுய பரிசோதனை செய்வது அவசியம் என்று சொல்லி சகோதரர் சொல்றார். அப்போ சுய பரிசோதனைனா எப்படி செய்யறது என்று சொல்லி பார்க்கும்போது, நம்ம எந்த நிலைமையில கிறிஸ்துக்குள்ளாக வந்தோம், இந்த ஒரு சத்தியத்தை நம்ம கேட்கறதுக்கு முன்பாக நம்ம எப்படி இருந்தோம், எந்த ஒரு சூழ்நிலையில இந்த சத்தியத்தை பெற்றுக்கொண்டோம், பெற்றுக்கொள்ளும் போது எப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்துல இருந்தோம், நாம் பாவிகளா இருப்பதை நம்மளுடைய தரப்புல ஒப்புக்கொள்வதற்கு அதிக தாழ்ச்சி தேவைப்பட்டது என்று சொல்லி சகோதரர் சொல்றார். அப்ப அதிக தாழ்ச்சி அப்படின்னா அது வரைக்கும் நமக்குள்ள இருக்கக்கூடிய காரியங்கள் பாவம் அப்படிங்கிறத உணர்த்தாத வரைக்கும் நாம் எப்படி இருப்போம் அப்படின்னா, நான் பரிசுத்தவானாக தான் இருக்கிறேன் என்று சொல்லி நினைச்சிருப்போம். ஆனா என்றைக்கு நமக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே தவறு என்று சொல்லி உணர்கிறோமோ அப்போ நானும் பாவிதான் அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வுக்குள்ள நம்ம வருகிறோம். அப்ப அந்த ஒரு உணர்வுக்குள்ள வரும்போது தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்கு நம்மளால முடியாது அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வுக்குள்ள நம்ம வரோம். அப்ப என்னால முடியாது, அப்ப அது வரைக்கும் நான் சரியாக தான் நடக்கிறேன்னு நினைச்சிருப்போம். ஆனா இந்த ஒரு சத்தியத்தை ஆழமாக தியானித்து அல்லது கிறிஸ்துனுடைய போதனைகளுக்குள்ள அதிகமாக வேர் கொண்டு உறிஞ்சி எடுக்கும்போது நம்ம எதை கற்றுக்கொண்டோம் அப்படின்னா, நான் இந்த உலகத்துல அபூர்ணராக காணப்படுகிறேன், நான் பாவியாக தான் காணப்படுகிறேன். அப்போ நான் பூரணத்தை பெற்றுக்கொள்ளணும், கிறிஸ்துவை போல மாறணும் அப்படிங்கிற காரியத்தை உணர்ந்து கொள்கிறாங்க என்று சொல்லி நான் பார்க்கிறோம். ஸோ அன்புக்குரியவர்களே, அப்படியாக உணர்ந்து கொண்டு கிறிஸ்துனுடைய சாயலுக்கு நாம் மாற வேண்டும் அப்படிங்கிற அந்த ஆர்வம் நமக்குள்ள அதிகரிச்சிருக்குதா? இந்த அழைப்புக்குள்ள வரும்போது நமக்குள்ள எப்படிப்பட்ட ஒரு ஆர்வம் இருந்தது, இப்போ அந்த ஆர்வம் எப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சியை பெற்றிருக்குது, அதுல இருந்து நான் கொஞ்சமாவது மாறி இருக்கிறேனா? ஒருவேளை இதுவரைக்கும் நான் மாறல அப்படின்னா நான் வளர்ச்சி அடையல அப்படின்னு அர்த்தம். அப்ப இது எப்படி தெரியும் அப்படின்னா, சுய பரிசோதனை. இது மற்றவர்கள் சொல்லி தெரிய வேண்டியதில்லை, நம்மை நாமே சுய பரிசோதனை செய்யும் போது நமக்குள்ள மாற்றங்கள் இருக்குதா? இந்த அழைப்புக்குள்ள வருவதற்கு முன்பாக என்கிட்ட எப்படிப்பட்ட உலகத்தின் காரியங்கள் இருந்ததோ அதே உலகத்தின் காரியங்கள் இப்ப என்கிட்ட காணப்படுகிறதா? அல்லது உலகத்துக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கை இப்ப நான் வாழ்கிறேனா அப்படிங்கிறத இந்த ஒரு சுய பரிசோதனை மூலமாக நாம் பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். அப்படி பெற்றுக்கொண்டு கிறிஸ்துவிடம் இருக்கக்கூடிய குணலட்சணங்கள் என்கிட்ட வளர்ச்சி அடைஞ்சிருக்குதா அப்படிங்கிறத நாம் ஒவ்வொருவரும் கற்று பார்க்கக்கூடியவர்களாகவே காணப்படணும் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். ஸோ அப்படியாக பார்க்கும்போது தான் நாம் உண்மையாகவே கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோமா அப்படிங்கிறது தெரியும் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். ஸோ இந்த ஸ்லைடு கூட வாசிங்க. கிறிஸ்துவை நீங்கள் அடுத்தது கிறிஸ்துவை நீங்கள் நிஜமாகவே ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் என்பதில் உறுதியாய் இருக்கிறீர்களா? நீங்கள் தேவனிடத்தில் நிஜமாகவே முழு அர்ப்பணிப்பு செய்து புது சிருஷ்டியாகி இருப்பதை நிச்சயித்திருக்கிறீர்களா? தேவனுடைய வசனத்தின் வெளிச்சத்தில் நம்மை நாமே தொடர்ச்சியாக ஆராய்ந்து பார்ப்பதனால் மட்டுமே வளர்ந்து முதிர்ச்சி அடைந்து நீதியின் விருட்சங்களாக வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஆமா அன்புக்குரியவர்களே, அப்போ இதையெல்லாம் நாம் எப்படிதான் தெரிஞ்சு கொள்ள முடியும் என்று சொல்லி பார்க்கும்போது, நாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதன் மூலமாக தான் இந்த அழைப்புக்குள்ள உங்க உடன்படிக்கை செய்திருக்கிறோம், அது நமக்கு தெரியும். ஆனா இங்க சகோதரர் வைக்கக்கூடிய காரியம் என்ன அப்படின்னா, நீங்கள் நிஜமாகவே ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா அப்படிங்கிறதுல உறுதியா இருக்கிறீங்களா? அப்ப நான் உடன்படிக்கை பண்ணிட்டேன், கிறிஸ்துவை யார் என்று தெரிஞ்சுட்டேன், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டுட்டு உடன்படிக்கை செஞ்சுட்டேன், ஆனா நிஜமாகவே நான் ஏற்றுக்கொண்டு உடன்படிக்கை செஞ்சிருக்கிறேனா? அப்போ நிஜமாகவே ஏற்றுக்கொண்டு உடன்படிக்கையை செஞ்சிருக்கிறேன் அப்படின்னா தேவனுக்கிட்ட முழுமையாக நான் அர்ப்பணிச்சிருப்பேன். அப்போ தேவனுக்கிட்ட முழுமையாக அர்ப்பணிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய எல்லா விஷயங்களுமே எப்படிப்பட்டதாக காணப்படும் அப்படின்னா தேவனுக்கு பிரியமான காரியமாக காணப்படுகிறோம்.
அப்ப கிறிஸ்துவகிட்ட இருக்கக்கூடிய அந்த ஒரு காரியத்தை உறிஞ்சி அந்த ஒரு குணாதிசயத்தை வேர்கள் மூலமாக நாம் பெற்று கொண்டிருந்தோம் அப்படின்னா நம்மகிட்ட மாற்றங்கள் எப்படி காணப்படும் அப்படின்னா கிறிஸ்துவகிட்ட என்ன மாற்றம் இருந்தோ அதே மாற்றம் நம்ம கிட்ட இருக்கும். கிறிஸ்துவகிட்ட இருந்த குணாதிசயங்கள் நம்ம கிட்ட வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். அப்போ அது வளர்ச்சி அடைஞ்சிருக்குதா அப்படிங்கிறத, வளர்ச்சி அடைஞ்சு ஒரு புது சிருஷ்டியாக நாம் மாறி இருக்கோமா அப்படிங்கிறத நிச்சயித்திருக்கிறோமா அப்படின்னு சொல்லி நாம் நிதானிச்சு பார்க்கணும். அன்புக்குரியவர்களே, அப்போ அழைப்புக்குள்ள வந்துட்டோம், உடன்படிக்கை பண்ணியிருக்கிறோம், பண்ணி மேலும் மேலும் கிறிஸ்துவகிட்ட இருந்து அவருடைய குணாதிசயங்களை நாம் பெற்றுக்கொண்டு ஒரு புது சிருஷ்டியாக நம்ம மாறி இருக்கிறோம் அப்படிங்கிற நிச்சயம் நம்ம கிட்ட இருக்குதா? அப்ப அந்த நிச்சயம் நம்ம கிட்ட இருக்குதா அப்படிங்கிறத எப்படிதான் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா இந்த ஒரு சுய பரிசோதனை மூலமாக. அப்ப இந்த அழைப்புக்கு மூலமாக கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக என்கிட்ட எப்படிப்பட்ட விஷயங்கள் காணப்பட்டதோ இப்போ புது சிருஷ்டியாக மாறிட்டேன், நான் பழைய சிருஷ்டி அல்ல அப்படின்னா என்னுடைய பழைய சிருஷ்டி எதை கேட்குதோ அதை நான் செய்யாதபடிக்கு புது சிருஷ்டிக்கு தேவையான காரியத்தை நான் செய்கிறேனா, புது சிருஷ்டி வளர்ச்சிக்கு தேவையான காரியத்தை நான் செய்கிறேனா, அல்லது புது சிருஷ்டி வளர்ச்சிக்கு தேவையான ஆகாரத்தை நான் புசிக்கிறேனா அப்படிங்கிறத நாம் நிதானிச்சு பார்க்கிறவர்களாக காணப்படணும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஸோ ஒருவேளை அப்படி நாம் நிதானிச்சு பார்த்தோம் அப்படின்னா, அப்படி நாம் நிச்சயித்து பார்த்திருந்தோம் அப்படின்னா நாம் எப்படிப்பட்டவர்களாக இருப்போம் அப்படின்னா அவருடைய சாயலாக அவருடைய குணங்களை பெற்றவர்களாக நாம் வளர்ச்சி அடைஞ்சிருப்போம் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, அப்போ உண்மையாகவே அந்த ஒரு பிரதிபலிப்பு நம்ம கிட்ட காணப்படும் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். அப்படியாக காணப்படும் போது நம்மளுடைய ஜீவியம் முழுவதும் எப்படியாக இருக்கும் அப்படின்னா கிறிஸ்துவை போல. அப்பதான் உண்மையான ஒரு கிறிஸ்தவன் அப்படிங்கிற ஒரு பெயரே நமக்கு பொருத்தமானதாக இருக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, அப்படியாக வளர்ச்சி அடைவதற்கு எதுதான் நமக்கு தேவை, அல்லது நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கும்போது, சுயத்தை ஆராய்ந்து பார்க்கும்போது நமக்குள் இருக்கக்கூடிய தவறை உணர்ந்து நாம் மீண்டுமாக கிறிஸ்துவின் சாயலில் வளர்ச்சி அடைவதற்கு எதுதான் நமக்கு உதவியாக இருக்கும் என்று சொல்லி பார்க்கும்போது தேவனுடைய வசனம் மட்டுமே அதுக்கு உதவியாக இருக்கும் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். அப்ப தேவ வசனம் மட்டுமே நம்மை கட்டி எழுப்பக்கூடியதாக காணப்படும். அப்ப தேவ வசனத்தை விட்டுட்டு அல்லது கிறிஸ்துவின் போதனைகளை விட்டுட்டு உலகத்தின் எவ்வளவு பெரிய தத்துவங்களா இருந்தாலும் சரி, ஒரு உலகத்தின் பார்வையில வேணா நம்ம நல்ல மனிதர்களாக காணப்படலாமே ஒழிய தேவனுக்கு பிரியமானவர்களாக அல்லது நீதியின் விருட்சங்களாக வளர்ச்சி அடைய முடியாது என்று சொல்லி நான் பார்க்கிறோம். ஸோ அப்படி நீதியின் விருட்சங்களாக நாம் வளர்ச்சி அடையணும் அப்படின்னா தேவனுடைய வசனங்கள் மூலமாக நம்முடைய வாழ்க்கை கட்டி எழுப்பப்படணும். அப்ப தேவனுடைய வசனங்கள் மூலமாக நம்முடைய வாழ்க்கை கட்டி எழுப்பப்படும் போது நாம் எப்படிப்பட்டவர்களாக இருப்போம் என்று சொல்லி பார்க்கும்போது அங்க தேவனுக்கு பிரியமான காரியத்தை செய்யக்கூடியவர்களாக, தேவனுடைய சித்தத்தின்படி செய்யக்கூடியவர்களாக நாம காணப்படுவோம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஸோ அன்புக்குரியவர்களே, அப்படிப்பட்டவர்கள் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில காணப்படுவாங்க என்று சொல்லி பார்க்கும்போது 2 பேதுரு 1:10 ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலும் இடறி விழுவதில்லை. இவ்விதமாய் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நித்திய ராஜ்யத்துக்குட்படும் பிரவேசம் உங்களுக்கு பரிபூரணமாய் அளிக்கப்படும். அன்புக்குரியவர்களே, அப்போ ஒரு பரிபூர்ண வளர்ச்சியை பெறுவதற்கு எதுதான் நம்மை வழி நடத்துகிறது அப்படின்னா இந்த கர்த்தருடைய செய்தி, தேவனுடைய செய்தி, அவருடைய வசனங்கள் மட்டுமே நம்மை கட்டி எழுப்பக்கூடியதாக காணப்படுகிறது. அப்போ அவருடைய வசனத்திலே கட்டி எழுப்பப்பட்டவர்களாக அதிலே நாம் உறுதியாக இருந்தோம் அப்படின்னா அங்க என்ன நடக்குது என்று சொல்லி பார்க்கும்போது நாம் வளர்ச்சி அடையக்கூடியவர்களாக காணப்படுவோம். அப்படி வளர்ச்சி அடையக்கூடியவர்களாக காணப்படும் போது நாம் எப்படிப்பட்டவர்களாக இருப்போம் அப்படின்னா தேவ வாக்கு தத்துவங்களை அதிகமாக ஆராயக்கூடியவர்களாக காணப்படும். அப்போ தேவனுடைய கிறிஸ்து கிட்ட இருந்து அந்த வேர் மூலமாக உறிஞ்சி எடுக்கிறது அப்படிங்கிறது என்ன என்று சொல்லி பார்க்கும்போது வேத வசனங்களை அதிகமாக ஆராய்ந்து பார்ப்பது, தேவனுடைய வாக்கு தத்தங்களை அதிகமாக ஆழமாக ஆராய்வது. அப்ப அதை செய்யும் போது நம்மளுடைய வேர்கள் எப்படிப்பட்டதாக மாறும் என்று சொல்லி பார்க்கும்போது ரிப்பீட் நம்பர் 559 இதுக்கு முந்தின ஸ்லைடு வாசிங்க. தேவ வாக்குத்தத்தங்களை அதிகமாக ஆழமாக ஆராயுங்கள். இதை நீங்கள் செய்யும் போது விசுவாச வேர்கள் ஊட்டச்சத்தை ஈர்த்து அதை உங்கள் வாழ்க்கையில் அனுப்பும். ஒரு மரம் வளர்வது போல் நீங்கள் வளருவீர்கள். ஆமா அன்புக்குரியவர்களே, அப்போ வளர்ச்சி பாதையில நடக்கணும் அப்படின்னா வேதத்தில் உள்ள வாக்கு தத்தங்கள் நம்மை வளர்ச்சி பாதைக்கு வழி நடத்துகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ தேவனுடைய வார்த்தைகள், தேவனுடைய செய்தி அப்படிங்கிறது எதுல இருந்தா வருது அப்படின்னா தேவனுடைய வசனங்கள்ல இருந்தா வருது.
அப்போ அதை சரியாக நம்ம ஆராய்ந்து பார்க்கிறது என்று சொல்லி பார்க்கும்போது நம்ம வரக்கூடிய ஆலோசனைகள் உலகத்தின் ஆலோசனைகளா, மனிதர்களா சிந்திச்சு சொல்லக்கூடிய ஆலோசனையா, அல்லது தேவன் வசனத்தின் மூலமாக எனக்கு தருகிற ஆலோசனையா, இதை நாம் சிந்தித்து பார்த்து அதுதான் ஆராய்ந்து பார்க்கிறது. ஸோ அப்படியே நம்ம ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு அந்த ஆலோசனை எப்படிப்பட்ட ஆலோசனை, இந்த வாக்கு தத்தங்களை அடிப்படையாக வந்த ஆலோசனையா அப்படிங்கிறத நம்ம ஆராய்ந்து பார்க்கும்போது ஒரு மரம் எப்படி வளருகிறதோ அதே போல நாம் வளர்ச்சி பாதையில காணப்படுவோம் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். இப்படியாக ஆராய்ந்து கிறிஸ்துவுடைய குணாதிசயங்களை பெற்றுக்கொண்டு நம்மை நாமே சுய பரிசோதனை செய்து வளர்ச்சி பாதையில இருந்தோம் அப்படின்னா எப்படிப்பட்ட மரமாக நம்ம காணப்படுவோம் என்று சொல்லி பார்க்கும்போது சங்கீதம் 1:3 அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அன்புக்குரியவர்களே பாருங்க, அப்போ இப்படிப்பட்ட கிறிஸ்துவின் போதனைகளை நாம் வளர்ச்சி அடைஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னா அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு, அப்ப கிறிஸ்துவனுடைய போதனைகளை மட்டுமே நாம் பெற்றிருப்போம். அப்ப நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்ட மரம் எப்படியாக இருக்கும் அப்படின்னா அந்த கால்வாயிலிருந்து அதிகமான நீரை உறிஞ்சிக்கிட்டே இருக்கும், தேவையான சத்துக்களை உறிஞ்சிக்கிட்டே இருக்கும். அப்ப நாம் கிறிஸ்துவனுடைய போதனைகளில் வேர் கொண்டவர்களாக இருக்கிறோம், அவருடைய போதனைகளில் நாம் விசுவாசத்தோடு இருக்கிறோம் அப்படின்னா நாம் எப்படிப்பட்டவர்களாக இருப்போம் அப்படின்னா தன் காலத்திலே தன் கனியை தரக்கூடியவர்களாக காணப்படுவோம். ஸோ அன்புக்குரியவர்களே, அப்போ எதிர்காலத்துக்காக நாம் ஆயத்தமாகிறோம். எதிர்காலத்தில் ராஜாக்களாக மாறுவதற்கு ஒரு நியாயாதிபதியாக மாறுவதற்கு தேவையான வளர்ச்சியை நாம் இங்கேயே நாம் பெற்றுக்கொள்கிறோம். அப்படி பெற்றுக்கொண்டாதான் அதுக்கு நம்மை தகுதிப்படுத்துகிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் அப்படியே நாம் நம்மை தகுதிப்படுத்தும் போது நாம் தன் காலத்தில் தன் கனியை தரக்கூடியவர்களாக இருப்போம். ஸோ அன்புக்குரியவர்களே, அப்போ நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலப்பகுதியில் இப்போவே நம்மளுடைய கனிகள் இருக்கும். அப்போ நம்முடைய கனிகளினாலே நாம் எப்படிப்பட்ட வளர்ச்சி பெற்றிருக்கிறோம் அப்படிங்கிறத அறிந்து கொள்ள முடியும் என்று சொல்லி நான் பார்க்குறோம். அப்போ உண்மையிலே கிறிஸ்துக்குள்ள அது ஆழமாக வேர்கொண்டு அவருடைய சத்தியத்தை நாம் பெற்றுக்கொண்டு இருந்தோம் அப்படின்னா நம்முடைய கனிகள் எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னா இலையுதிராது இருக்கிற மரத்தை போல இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஸோ அன்புக்குரியவர்களே, அப்போ நாம் செய்யக்கூடிய எல்லா காரியங்களையும் கிறிஸ்துவுக்கு பிரியமானபடி அல்லது வசனத்தின்படி தேவனுடைய தெய்வீக திட்டத்தின்படி அதுக்கு இசைவாக காணப்படுகிறதா என்று யோசித்து நாம் செய்யும் போது அந்த காரியங்கள் எல்லாம் எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னா அது இலையுதிராது இருக்கிற மரத்தை போல, வளர்ச்சி பாதையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு மரத்தை போல, இன்னும் சொல்லணும் அப்படின்னா தன் காலத்திலே தன் கனியை தரக்கூடிய மரத்தை போல இருக்கும். ஏன்னா அந்த மரம் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டிருக்குது என்று சொல்லி நான் பார்க்குறோம். ஸோ அன்புக்குரியவர்களே, கடைசியாக ஒரு வசனம் வாசித்து முடிக்கலாம். அப்போ அப்படி நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு கிறிஸ்துவுக்கிட்ட இருந்து அதிகமான குணாதிசயங்களை ஆழமாக வேறு உண்டு நாம் உறிஞ்சி அல்லது கிறிஸ்துவனுடைய போதனைகளோடு வேறு போதனைகளை கலக்காதபடிக்கு உண்மையான சத்தியத்தை நாம் புரிந்து கொண்டு அவரில் வேர் கொண்டவர்களாக இருக்கும்போது தான் நாம் எப்படிப்பட்டவர்களாக மாறுவோம் என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறது. வாசிங்க, எசாயா 61:3. சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். ஆமா அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்டவர்கள் தான் நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள் என்று சொல்லி நான் பார்க்குறோம். அப்போ ஆரம்பத்தில் என்ன விருட்சங்கள் அப்படின்னா பொதுவாக எல்லா மரங்களும் சேர்ந்தது விருட்சங்கள் சொல்லி பார்த்துட்டோம். ஆனால் நீதியின் விருட்சங்கள் அப்படிங்கிறது என்ன என்று சொல்லி பார்க்கும்போது இங்கே நீதியின் விருட்சங்கள் அப்படிங்கிறது ஒரு வகுப்பாரை குறிக்கின்றதாக இருக்கிறது. அப்போ நீதியின் விருட்சங்கள் என்னப்படுபவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பாங்க அப்படின்னா கிறிஸ்துவுக்குள் ஆழமாக வேர் கொண்டவர்களாக, உலகத்தின் தத்துவங்களில் வேர் கொள்ளாதபடிக்கு கிறிஸ்துவுக்குள் வேர் கொண்டவர்களாக, வசனத்தின் மூலமாக கட்டி எடுப்பப்பட்டவர்களாக, தனக்கு வரக்கூடிய ஆலோசனைகள் தேவனுடைய செய்தியா அல்லது மனித செய்தியா அப்படிங்கிறத உணர்ந்து ஆராய்ந்து பார்த்து ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருப்பாங்க. அது மட்டும் இல்ல, கடைசியாக துயரப்பட்டவர்களை சீர்படுத்தக்கூடிய வகுப்பாராக இருப்பாங்க. அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார் என்று சொல்லி வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அன்புக்குரியவர்களே, ஸோ இப்படியான காரியங்களை செய்து வளர்ச்சி பாதையில் இருக்கிறவர்கள், இந்த கிறிஸ்துவனுடைய குணாதிசயங்களை பெற்றுக்கொண்டவர்கள், கிறிஸ்துவனுடைய குணாதிசயங்களை பெற்றுக்கொண்டு கிறிஸ்துவை போல மாறினவர்கள், இன்னும் சொல்லணும் அப்படின்னா ஆழமாக வேர்கொண்டு
கிறிஸ்துவனுடைய போதனைகளில் மட்டுமே நிலைத்து இருக்கிறவர்கள் மட்டுமே எப்படிப்பட்டவர்களாக இருப்பாங்க என்று சொல்லி பார்க்கும்போது பொதுவான விருட்சங்களாக இல்லாதபடிக்கு நீதியின் விருட்சங்களாக இருப்பாங்க. ஸோ இப்படி நாம் நீதியின் விருட்சங்களாக மாறுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கின்றோம். நம்மை நாமே சுய பரிசோதனை செய்து நாம் நீதியின் விருட்சங்களாக தான் இருக்கிறோமா? ஒருவேளை செழிப்பாக வளர்ந்துட்டோம் அப்படின்னா அந்த வளர்ச்சி காடுகளில் இருக்கக்கூடிய செழிப்பான மரங்கள் போல தோன்றும். அதே போல நாமும் ஒருவேளை செழிப்பான முறையில் காணப்பட்டாலும் கூட நம்ம செழித்து வளர்ந்துருக்கிறோம், நல்ல விருட்சமாக வளர்ந்துருக்கிறோம். ஆனா இந்த விருட்சம் நீதியின் விருட்சமாக இருக்குதா? அப்ப நீதியின் விருட்சமாக இருக்குதா என்று சொல்லி நம்ம யோசித்து பார்க்கணும். அப்படின்னா நாம் நல்ல முறையில நல்லவர்களாக தோன்றினாலும் கூட தேவனுடைய பார்வையில் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? தேவனுடைய பார்வையில நீதிமான்களாக நாம் எண்ணப்பட்டுங்க வந்திருக்கிறோம். உண்மையிலே நம்ம நீதிமான்கள் அல்ல, நீதிமான்களாக எண்ணப்பட்டிருக்கின்றோம். முழுமையான நீதிமான்களாக மாறணும். எப்ப மாறுவோம் என்று சொல்லி பார்க்கும்போது நீதியின் விருட்சங்களாக நம்ம வளர்ச்சி அடையும் போது, கனி கொடுக்கக்கூடிய ஒரு ஜீவியம் ஜீவிக்கும் போது நாம் அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்துக்கு கடந்து செல்வோம். ஸோ அன்புக்குரியவர்களே, அப்போ நம்மளுடைய வளர்ச்சி பொதுவான விருட்சங்களா இல்லாதபடிக்கு நீதியின் விருட்சங்களாக தேவன் விரும்பக்கூடிய கனிகளை கொடுக்கக்கூடிய விருட்சங்களாக இருக்குதா அப்படிங்கிறத நம்மை நாமே சுய பரிசோதனை செய்து கொண்டு நீதியின் விருட்சங்களாக தொடர்ந்து வளர்வதற்கு தேவன் தாமே நம்ம ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. இந்த நாளிலும் கூட இந்த ஒரு வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு தேவன் தந்த இந்த வாய்ப்புக்காக தேவனுக்கும் பிதாவுக்கும் நன்றி சொல்லிக் கொள்கிறோம். தேவன் தாமே இந்த ஒரு காரியங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.